அனைவருக்கும் வணக்கம். பகிர்வு தோழமையினுடைய வாராந்திர புத்தக கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்க கூடிய அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காகித புரட்சி என்கிற ஒரு சிறந்த நூலை நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டு வரோம். ஒரு 30 கட்டுரைகளை கொண்ட இந்த நூலை 3 பத்தா பிரிச்சு போன வாரம் முதல் பத்தையும், இந்த வாரம் 2ஆம் பத்தையும், அடுத்த வாரம் 3ஆம் பத்தையும் நம்ம கலந்துரையாடலாம் திட்டமிட்டபடி நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு அந்த புத்தகத்தினுடைய புத்தகங்கள் அப்படிங்கிற கட்டுரையில தொடங்கி இருக்கக்கூடிய தொடர்ந்து 10 கட்டுரைகளை வந்து நம்ம இன்னைக்கு கலந்துரையிடலாம் அப்படின்ட்டு. இந்த புத்தகங்களை பத்தி இவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கிற இந்த நேரத்துல கடந்த புத்தக கண்காட்சியின் போது நிறைய இந்த புத்தக பரிந்துரைகள் எல்லாம் வந்து இந்த யூடியூப்ல கேட்கிற வாய்ப்பு இருந்தது. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆல்டிஸ் அரட்டை அரங்கம்னு ஒரு சேனல் நினைக்கிறேன். அதுல வந்து பிறழ் அப்படிங்கிற ஒரு குறுநாவல் குறித்து கேள்விப்பட முடிஞ்சது. அவர் வந்து அதுல இந்த மாதிரி சிறப்பான ஒரு புத்தகம், வித்தியாசமான ஒரு கோணத்துல எழுதப்பட்டிருக்கு, வாங்கி படிக்கலாம், சின்ன புத்தகம் தான், அப்படி விலையும் கம்மி அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாரு. அவர் வந்து பொதுவா அந்த புத்தகங்களை பரிந்துரைக்கிறது, புத்தக கண்காட்சிகளை பத்தி சொல்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகளை பண்ணிட்டு இருக்காரு. அதுல பார்த்த அந்த புத்தகம் குறித்து இந்த வாரத்துல விகடன்ல ஒரு கட்டுரை ஒண்ணு படிக்க நேர்ந்தது. இந்த ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி. அதனுடைய ஆசிரியர் நிஜந்தன் அப்படிங்கிறவரு, அவர் வந்து இப்போ இந்த வாரம் வந்து காலமாயிருக்காரு. அவருடைய வயது 31. இந்த பிறழ்ங்கிற குறுநாவல் எதை குறித்து பேசுது அப்படின்னு சொன்னா, சிறு வயதுல பாலியல் அத்துமீறலுக்கு ஆளானதுனால அந்த மனநலம் அவர் மாதிரி பாதிக்கப்பட்டு அது தொடர்பா நிறைய இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்கு அப்படின்னு அந்த அறிமுகத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே சமயத்துல அந்த நூலை எழுதியிருந்த அந்த ஆசிரியர் நிஜந்தன் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு மன நோய் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தம், ஒரு மாதிரியான நோய் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்குள்ள வந்து தற்கொலையை தூண்டக்கூடிய சிந்தனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குமா. தூக்கு போட்டுக்கோ, செத்துரு, அந்த மாதிரியான ஒரு தற்கொலை சிந்தனைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய, காதுல வந்து யாரோ சொல்ற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்கிறதாகவும், அதுக்கு அவர் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டதாகவும், அதுக்காக தினமும் மாத்திரை மருந்துகள்லாம் சாப்பிட்டு வந்ததாகவும் அதுல சொல்லியிருந்தாங்க. அது அப்படியாக அவரு யதார்த்தமா ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டு தூங்கி காலையில எந்திரிக்க முடியல. காரணம் வந்து அந்த அவருடைய சிறுநீரகம் எல்லாம் அந்த மருந்து நிறைய எடுத்ததால சிறுநீரகம் எல்லாம் பாதிக்கப்பட்டு அவர் காலமாயிட்டாரு அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருந்தது. இந்த இப்படி ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை எழுதி, அதுவும் ஒரு இளம் வயதிலே, ஒரு 31 வயதிலேயே காலமாயிருக்காருங்கிறது வந்து ரொம்பவே என்னை பாதிச்சுது. அதுவும் இந்த நம்ம காகித புரட்சியில இளம் வயதுல நிறைய சாதனைகள் புரிந்து இறந்த காலமானவர்களை பற்றி அவர் நிறைய சொல்லியிருந்தார். அது எனக்கு வந்து அந்த நேரத்திலேயே ஒரு மாதிரி இருந்தது. அதாவது இப்ப பகத்சிங் விடுதலை போராட்டத்துக்காக அவ்வளவு போராடி, நான் ஏன் நார்த்திக நான் என்ற புத்தகம் எழுதி ஒரு தூக்கு மேடையவே ஒரு மகிழ்ச்சியை எதிர்கொண்ட ஒரு மாமனிதர். அவர் வந்து 23 வயதுல காலமாயிருக்காரு. அதே போல பாரதியார் அவர்கள், விவேகானந்தர் அவர்கள், இப்படி எல்லோருமே ஏறக்குறைய ஒரு 33, 39, 38 வயதுகள்ல காலமாயிருக்காங்க. மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள் எல்லாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நிச்சயமாவே அந்த புத்தகத்தை நம்ம படிச்சு பார்க்கணும். நம்முடைய பகிர்வினுடைய நெறியாளர் ஐயா, நிறுவனர் ஐயா முருகேசன் ஐயா கிட்ட கூட சொல்லியிருந்தேன். நிச்சயமா அது பண்ணிக்கலாம், நமக்கு பகிர்வு நூலகத்துக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாவே அது கிடைக்கும் போது நம்ம படிக்கலாம். இப்படியாக இந்த புத்தகத்தினுடைய இந்த 11ஆம் கட்டுரையில கிரேக்க இலக்கியங்கள், கிரேக்கத்துல எப்படி இலக்கியம் உருவாகுச்சு தொடக்க காலத்துல, அதை தொடர்ந்து இலக்கியத்தினுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் இருந்துச்சு, அந்த புத்தகங்களுக்காக யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க, அறிவியல் செய்திகள் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு, இப்படியாக பல செய்திகளை வந்து இதுல வந்து தொடர்ந்து சொல்லிட்டே போறாரு. இவர் சொல்றத பார்க்கும்போது, இந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, யார் இவரு, எப்படி இவரால இதெல்லாம் முடியுது, ஒரு நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயுமே புத்தகம் வாசிப்பு இது மட்டுமே கலந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவருடைய அந்த ஒரு
புத்தகத்துக்காக அவர் மேற்கொண்ட அந்த வேள்வி கிட்டத்தட்ட அவருடைய அந்த ஆஹ் விடுதலை வேள்வியில் தமிழகம்ங்கிற புத்தகத்தை அப்துல் கலாம் ஐயா கிட்ட கொடுத்ததன் மூலமா அவர் அதை 2001லயே நான் இதை படிச்சுட்டேன்னு சொல்லும் போது அப்ப எத்தகைய புத்தகமா அப்படி இருக்கு, அவர் எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு நம்ம பகிர்வு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அந்த வகையில இந்த புத்தகம் குறித்த தனது அறிமுகத்தை வழங்குவதற்காக பேராசிரியர் ராதாபாய் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பகிர்வு குழும நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காகித புரட்சி ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய புத்தகத்தை படிக்கின்ற பொழுது நிறைய சிந்தனைகள், கருத்துக்கள், இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது முதல் தொகுப்புலேயே அந்த இளைஞர்களை பற்றி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் தம்பி பாண்டியராஜன் சொன்னாரு. அந்த சந்திரசேகர ஆசாத் அவர் என்னை ரொம்பவே கவர்ந்தார். ஒரு 14 வயது சிறுவன் ஆங்கிலேயர்களால் கசையடி கொடுக்கப்பட்ட பொழுது வந்தே மாதரம்னு சொல்றாரு. சுத்தி இருக்கிறவங்களாம் வந்தே மாதரம்னு சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட அரிய தகவல்கள் நிறைய, அவங்க தம்பி சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்களை பற்றி பேசினார். இது தவிர இந்த உலகத்தையே புரட்டி போட்ட காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் அவங்களோட கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அந்த அறிக்கை வெளியிடப்படுகின்ற பொழுது காரல் மார்க்ஸ்க்கு வயது 30, ஏங்கல்ஸ்க்கு 28 அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இவருமே இவருடைய அப்பா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனா அவர் வயலுக்கு போய் வேலை பார்த்துட்டு அப்புறம் அந்த கட்சி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி தினம் மூக்கு கண்ணாடியை மாட்டிட்டு படிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒரு பொதுவாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்கணும்னு தேவையில்லை. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த வெற்றியாளர்களுடைய சரித்திரங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ விடுதலை போராட்ட வீரர்களும் ஆசிரியர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஸோ இந்த சமுதாயத்தை நல்வழியில் மாற்ற வேண்டிய ஆசிரியர்களுடைய பொறுப்பு எத்தகையது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய பர்சனாலிட்டிஸ் பத்தி இந்த புத்தகம் நிறைய அந்த கருத்துக்களை எல்லாத்தையும் ஒரே சமயத்துல நிச்சயமா உள் வாங்கவும் முடியாது, அதை வெளிப்படுத்தவும் முடியாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இதுல இந்த பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தமிழ் வளர்ச்சி கழகம் உருவாக்கப்பட்டு எப்படி அந்த தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக்கப்பட்டது, அதே மாதிரி அந்த மணலை முஸ்தபா அவர்கள் அந்த அறிவியல் தமிழுக்கு அந்த அறிவியல் கலைக்களஞ்சியம் உருவாக்குவதற்கு எப்படி பாடுபட்டார் அப்படிங்கிறது. கடைசியில் அவரை போய் பார்க்குறப்போ அவருக்கு பேச முடியல, அந்த கை கால்லாம் அசைக்க முடியல. அந்த நிலையில அவருக்கு கூட்டிட்டு பாரதி விருது கொடுத்து, அவர் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆற்றிய உரையை போட்டு காட்டுனாங்க. அப்ப அவர் புன்னகையோடு இருந்தார். இப்படி நிறைய விஷயங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கன் அவர் இது ஒரு நிலப்பிரபு கிட்ட கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறார். அப்போ புஸ்தகம் படிக்கணும்னு அந்த நிலப்பிரபு புக்கு படிப்பாருன்றதுக்காக அவர்கிட்ட கேட்டு அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் புத்தகத்தை படிக்கிறப்போ குடிசையில மழை வந்துருது. அந்த மழையில நனைஞ்சு புத்தகம் வீணா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 வாரங்கள் சம்பளமே இல்லாமல் அந்த கூலி வேலை செஞ்சு அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் ஆகணும்ன்ட்டு ஒரு வழக்கறிஞர்கிட்ட கை கொடுக்க போறப்ப அவரு முடியாதுன்ட்டு போறாரு. ஆனா பின்னாடி அதிபராகி வரும் பொழுது அதே வழக்கறிஞரை சந்திக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் எப்படி ஒவ்வொருவரையும் புத்தகங்கள் மாற்றியது அப்படின்றத பத்தி, புத்தகங்களை பற்றி இவர் தொடாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். இவருடைய புத்தகங்களிலே அறிவியல் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, அறிவியல் அறிஞர்களை பற்றி சொல்லி இருக்கிறார், தமிழுக்காக பாடுபட்டவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார், வரலாறு குறிப்பா அந்த செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுக்கள் இதை எல்லாத்தையும் அந்த படிப்பதற்கு நிறைய பேர் வரணும், இப்போதைக்கு இல்லை, நிறைய மாணவர்களை அதற்காக தயார்படுத்தணும். இதுவரைக்கும் அந்த தொல்லியல் துறையில பார்த்தீங்கன்னா 10% கூட நம்ம கண்டெடுக்கல. அப்படி கண்டெடுக்காமலேயே எவ்வளவு ஒரு வரலாற்று புதையல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி
சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி அந்த அப்துல் கலாமை பார்த்த நிகழ்வு எனக்கு நிஜமாலுமே பிடிச்சி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. 2001 இவர் புத்தகம் வெளியிட்டப்பவே அப்துல் கலாம் அதை படிச்சிட்டாரு அப்படிங்கிறது. அப்புறம் டால்ஸ்டாய் பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு. டால்ஸ்டாய் அதாவது காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னே ஆப்பிரிக்காவில் வச்சது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் ப்ரூனோ என்றவரை தூக்கி தீயிலிட்டார்கள். ஏன்னா இந்த உலகம் எந்த ஒரு அறிவியல் அறிஞரையும் அந்த நேரத்துல ஏத்துக்கல, கௌரவப்படுத்தல, எல்லாரையுமே துன்பப்படுத்தினார்கள் அப்படின்னு. அப்புறம் சிறைச்சாலைகள்ல தான் நிறைய புத்தகங்கள் வந்தன. ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்கள், அந்த உலக சரித்திரம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இதெல்லாம் நீங்க படிக்கணும். மாணவர்களுக்கு எல்லோருக்கும் இதை அறிமுகப்படுத்தணும். இந்த புத்தகம் படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணனோட வீடில்லா புத்தகங்கள்னு ஒரு புத்தகம் படித்தேன். அதுல அவர் நிறைய புத்தகங்கள், உலக இலக்கியத்தெல்லாம் ஒரு ரவுண்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த புத்தகம் படிக்கிறப்போ. கிட்டத்தட்ட நான் அதைத்தான் உணர்ந்தேன். ஆனா ரொம்ப எளிய வடிவில் அவருடைய அந்த சொற்பொழிவு நடை ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட சொன்ன கருத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் அது மேடை பேச்சில் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா வேற வேற இடங்கள்ல பேசுகின்ற பொழுது அதே விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வருது. அதை முன்னுரையிலேயே ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படி ஒரு ஒரு நல்ல புத்தகம், ஒரு சிறந்த புத்தகம், நமக்கு நிறைய கருத்துக்களை, புதிய புதிய சிந்தனைகளை நமக்குள்ளாக கொண்டு சேர்க்கின்ற ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். இதை படித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான கருத்துக்களை தொகுத்து வழங்கியிருந்தாங்க மேடம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இதுல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் உள்வாங்கிடவும் முடியாது, எல்லாத்தையும் வெளிப்படுத்திடவும் முடியாது. அவ்வளவு எளிமையாக நிச்சயமா அந்த மாதிரி நம்ம செஞ்சிட முடியாது. ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களும் பல புத்தகங்களை உள்ளடக்கியதா இருக்கு, ஒவ்வொன்றும் பல சிந்தனைகளை தூண்டக்கூடியதா இருக்கு. அதனால இதை நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கும்போது நமக்கு நிறைய ஒரு படிப்பதற்கான ஆர்வமும் நிறைய குறிப்புகளும் கிடைக்கும், நிறைய கேள்விகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேடம் சொல்லும்போது அவர் குழந்தை பருவத்துல இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, ஒரு பொது உடைமை கட்சியில இருந்தவர். அவர் நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடியவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் தவழ்ந்து, அவர் அழகா எழுதியிருந்தாரு, அவர் வீட்டுல தவழ்ந்து விளையாடிய போது அவங்க அப்பா பெரிய பெரிய புத்தகங்களை படிப்பாரு. அவங்க வீட்டுல ஒரு 300 புத்தகங்கள் கிட்ட இருந்துச்சு. அதுதான் என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு, புத்தகத்தின் மீது நாட்டம் உள்ளவன ஆக்கி இருக்கு. இப்ப என்னுடைய வீட்டுல 2000 புத்தகங்கள் கொண்ட வீட்டு நூலகம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிச்சயமாவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. அது தொடர்ந்து மனவை முஸ்தபா ஐயா அவங்கள பத்தி சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாவே ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். அதே மாதிரி அந்த தமிழ் வளர்ச்சி கழகத்தை நிறுவனத்துல பெரியசாமி தூரன் அவர்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில அடுத்தபடியாக இந்த நூல் குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் வரதராஜ ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான ஒரு தலைப்பில் 2வது வாரம், அதாவது காலம் புத்தகத்தை தீர்மானிக்கிறதா, புத்தகம் காலத்தை தீர்மானிக்கிறதா என்ற ஒரு கேள்வி இந்த 2வது தொகுப்பிலே ஒரு இடத்துல கேட்டிருக்கிறார். ஆனால் அதோடு சேர்த்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்றால், சில புத்தகங்கள் படைப்பதற்கே பல காலம் பிடிக்கிறது. சில புத்தகங்கள் காலத்தை வென்று நின்றாலும் கூட, வென்று வாழ்ந்தாலும் கூட, அவற்றை படைப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் காலம், பல எழுத்தாளர்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக தெரியும். இப்பொழுது சில புத்தகங்கள் உருவாக்கப்படுவதற்கு அனுபவங்களே தொகுப்பாக இருந்த போதிலும் அவர் புத்தகம் முழு நூலாக வெளிவருவதற்கு ஒரு ஆடை பின்னுவதிலே எப்படி நூலெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த ஆடையாக பல நூல்கள், சின்ன சின்ன நூல் கண்டிலிருந்து வளரக்கூடிய நூல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆடையாக மாறுகிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நூல், பல கருத்துக்கள், பல எழுத்துக்கள், பல வாக்கியங்கள், பல பத்திகள் எல்லாம் சேர்ந்து, பல இயல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நூலாக மாறுவது என்பது மிகவும் காலம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நம்முடைய அண்ணன் முருகேசன் வெளியிட்டிருக்கின்ற அந்த கூண்டிலிட்டப்பட முடியாத குற்றவாளிகள் புத்தகத்தை கூட நீங்கள் அவரிடத்து தனிப்பட்ட முறையிலே பேசினீர்கள் என்றால், அவர் எவ்வளவு காலம் இதற்கு எடுத்துக்கொண்டார், எவ்வளவு காலம் அதை செதுக்குவதற்கும் அதை முழு ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கும் எடுத்துக்கொண்ட காலமும் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும்.
அதை தாண்டி ஒரு புத்தகம் ஒருவருடைய மன உணர்வுகளை, அதாவது சமுதாயத்தின் பால் கொண்டிருக்கின்ற அக்கறை, சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கின்ற சிந்தனை வேட்கை, அல்லது சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்று நிறைவேறாமல் இருக்கின்ற ஆசைகள், அவை நிறைவேறாமல் இருப்பதனால் சமுதாயம் கெட்டு அழியும் பொழுது அதை பார்க்கும்போது ஏற்படுகின்ற வழிகள், இந்த வழிகள் எல்லாம் புத்தகமாக மாறும் பொழுது அது ஒரு விதமான ஒரு ஒரு நிலையை புத்தகமும் பெறுகிறது, அதை எழுதுபவரும் பெறுகிறார். நான் ஏற்கனவே படித்தது போல இந்த மீனா கந்தசாமி என்ற ஒரு எழுத்தாளர் கூட மிகவும் பாதிக்கப்பட்டு பலவிதமான மன உளைச்சலுக்கு எல்லாம் ஆளாகி மிகவும் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள், அந்த நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மீண்டு வருவதற்கு தொடர்ந்து அவர் எழுதிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் அவரை வெளியே கொண்டு வந்ததாக ஒரு வரலாறு உண்டு, சமீபத்திய வரலாறு. இப்படி பலர் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஒவ்வொரு புத்தகமும் சமுதாயத்தை செதுக்குகிறது என்பதால் இன்றும் ஒரு புறம் பார்த்தாலும் கூட அந்த புத்தகம் அந்த எழுதுபவனையும் வெவ்வேறு நிலைகளுக்கு கொண்டு சென்று அந்த வெவ்வேறு அனுபவங்களுக்கு உள்ளாக்கி எழுதுபவனையும் வேறு விதமாக செதுக்குகிறது என்பதும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி பேசும் பொழுது நாம் சென்ற வாரம் படித்த அந்த அங்கிள் டாம்ஸ் கேபின், பல பிரதிகளை வித்த அந்த ஹாரியட் பீச்சர் ஸ்டோவ் அவருடைய அந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் என்பது, நாங்கள் எல்லாம் கூட இங்க அமெரிக்க வரலாற்றை படிக்கும் பொழுது அதிலே ஒரு பேக்ரவுண்ட் ரீடிங்காக இந்த அங்கிள் டாம்ஸ் கேபினை வைத்திருப்பார்கள். அதாவது ஸ்லேவரி, நீங்கள் அடிமைத்தனத்தை பற்றி படிக்க வேண்டும் என்றால் அங்கிள் டாம்ஸ் கேபினை படிக்காமல் அடிமைத்தனத்தை பற்றி படிக்க முடியாது. இந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் உருவான விதம் எல்லாம் நமக்கு தெரியும். அதாவது ஏதோ ஒரு வெள்ளைக்கார ஒரு கருப்பின பெண்மணி தன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர் அந்த பெண்மணியிடம் வந்து அந்த பெண்மணியிடம் சரணடைந்து, என்னை காப்பாற்றுங்கள், என் குழந்தையை அவன் வாங்கி கொண்டு போக வந்திருக்கிறான் என்று சொல்லி அதை காப்பாற்றுவதற்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் ஒன்று திரட்டி வெளியிட்டதுதான் அந்த அப்போதைக்கு அந்த புத்தகம். நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கனை உண்மையாகவே நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? அதாவது நீங்க ஆப்ரஹாம் லிங்கன் பல புத்தகங்களை படித்தார் என்பதை தாண்டி அவர் சிறந்த செருப்பு தைப்போராக இருந்தார் என்பதையும் தாண்டி நாம் பல நகைச்சுவை எல்லாம் கேட்டிருக்கிறோம். பாராளுமன்றத்திலே பேசும்பொழுது கூட அதாவது ஆப்ரஹாம் லிங்கனை பார்த்து அதாவது அவர் பாராளுமன்றத்திலே அதிபராக வீற்றிருக்கின்ற பொழுது அவரை பார்த்த அந்த ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்கிறார், உங்களுடைய தந்தை தைத்து கொடுத்த செருப்பினிடத்திலே சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு சொன்னதற்கான நோக்கம் நீ ஒரு செருப்பு தைப்பவனின் மகன் என்பதை உணர்த்துவதற்காகவே அப்படி சொல்கிறார். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், அதை விட இன்னொரு முறை அந்த செருப்பு அருந்துவிட்டால் என்னிடத்துல கொண்டு வந்து கொடுங்கள், அதை இன்னும் சிறப்பாக தைத்து தருவேன் என்று சொல்கின்ற அந்த மனப்பக்குவத்தை புத்தகங்கள் தான் அவருக்கு வழங்கியிருக்க வேண்டும். உள்நாட்டு போர், அதாவது சிவில் வார் என்று சொல்வார்கள், வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்குமான அவருடைய ஆட்சியில் பெரும் பகுதியை அவர் இந்த உள்நாட்டு போரிலேயே தான் கழித்திருக்கிறார். நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கனை குறித்த ஹிஸ்டரி சேனல் வெளியிட்டிருக்கின்ற அந்த டாக்குமெண்ட்ரியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மன உளைச்சல். 1964 63 வரை போராடி 1860 63 ஆண்டுகள், அந்த 3 ஆண்டுகளுக்கு போராட்டத்துக்கு பிறகு 64 அந்த அடிமை ஒழிப்பு சாசனத்தை பிரகடனத்தை வெளியிடுகிறார். அப்பொழுது உண்மையாகவே வெளியிட்டு அடுத்த ஒரு ஆண்டுக்குள் அவர் கொல்லப்படுகிறார், அது வேறு. அப்பொழுது அந்த அடிமைத்தனத்தில் வெளிவந்த மக்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் முதன்முறையாக சுதந்திர மூச்சை சுவாசிப்பதற்கு காரணமாயிருந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன். அவர் இறந்த பொழுது கூட இந்த ரிலாக்ஸ் லாஸ்ட் இந்த டோரியாட் க்ளூம் என்ற ஒரு போயம் என்று நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது, வால்ட் விட்மன் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு இன்னொன்று ஓ கேப்டன் மை கேப்டன் சொல்லிட்டு ஒரு போயம் கூட அருமையா இருக்கும். அதாவது ஒரு கப்பல் உண்மையாகவே ஒரு அமெரிக்காவையே ஒரு கப்பலாக பாவித்து அந்த கப்பல் எப்படி அனைவரையும் ஒன்று சேர்க்க ஒரு கேப்டனாக இருந்து அவர் போராடி வந்தார். அந்த கேப்டன் கடைசியிலே இறந்து கிடக்கிறார் என்பதை போல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன் மறக்க முடியாத சில மனதில் வடுக்களை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் செதுக்கப்பட்டது இந்த புத்தகங்களால் தான் என்பது உண்மையாகவே பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதே போல் நாம் அம்பேத்கரை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல் அறிஞர் அண்ணா படிக்காத கன்னிமரால் உலகத்தில் அவர் படிக்காத புத்தகங்களே இல்லை என்று சொல்வார்கள். அவர் படித்து வியந்ததால் தான் விந்தனை அவரால் ஏற்றுக்கொள்ளவும் அவராகவே ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கு வேண்டாம் என்றவற்றை விட்டுவிட்டு அவருக்கு வேண்டியவற்றை அவரை சங்கடப்படுத்தாமல் அவரை நடத்திய விதம் கூட அறிஞர் அண்ணா பெற்ற அந்த மனப்பக்குவத்திற்கு புத்தகங்களே காரணம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஒரு சமுதாய ஒப்பந்தம், ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் என்ற புத்தகம் ஒரு பெரிய ஒரு புரட்சியை தோற்றுவிக்க காரணமாக இருந்திருக்கிறது என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைய இந்த அதாவது நம்முடைய ரொமான்டிக் ஐடியாலஜி என்று மேற்கோள்களை பேசக்கூடிய அந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அழகை ரசிக்கக்கூடிய அந்த ஒரு அந்த மூமெண்டை செலிப்ரேட் செய்யும் பொழுது அதனுடைய தொடக்க புள்ளிகளில் ஒன்றாக இந்த சோசியல் கான்ட்ராக்ட் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம்.
அதிலே கூட முக்கியமாக ஒரு குழந்தை எப்படியெல்லாம், இதிலே கூட பாருங்கள், குழந்தைகளை கொண்டாட, குழந்தைகளை அவர்களை மதிக்க, அதே சமயத்தில் அவர்களை மிரட்டாமல் பாடங்களை படிக்க, மனப்பாடம் செய்ய விடாமல் கட்டாயப்படுத்தாமல் படிக்க வைக்க, இப்படி எல்லாம் பேசும்பொழுது இதையெல்லாம் இந்த சோசியல் கான்ட்ராக்ட் இந்த புத்தகம் வித்தியாசமாக பேசியிருக்கிறது. எனக்கு சரியாக ஞாபகத்தை இப்போது உடனே வரவில்லை. ஆனால் என்றால் சில முக்கியமான ஒரு அந்த பல கவிஞர்கள் இதை பற்றி வெவ்வேறு விதங்களில் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது இந்த இரண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுதியிலே பல எழுத்தாளர்கள், பல பேருடைய படைப்புகள், மேலே மேடம் அம்மையார் சொன்னது போல, அதாவது ஒரு புத்தகத்தை எழுதி 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் எல்லாம் அறிவியல் படைப்புகளுக்கு பெரும்பாலும் பெயர்களே இருப்பதில்லை. பெரும்பாலான அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்த புத்தகங்களுக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு முதலே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மேற்கத்திய உலகில் வெளியிடப்பட்ட புத்தகங்கள் பெரும்பாலும் பெயர் இல்லாமல், பெயர் இருந்தால் அவர் உடனே பிடிபடுவார், அவர் தண்டிக்கப்படுவார், அவர் எரிக்கப்படுவார் அல்லது வீட்டு காவலில் வைக்கப்படுவார். ஆனால் ஒரு புத்தகத்தை எழுதி அதை போப்பாண்டவருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னதன் மூலம் அதை நம்பிவிட்டு அதனாலேயே அவர் உயிர் பிழைத்திருந்தார் என்று சொல்வது மிகவும் நகைப்பதா அல்லது அதை அவருடைய சாமர்த்தியத்தை நினைத்து பெருமிதம் கொள்வதா அல்லது ஆச்சரியப்படுவதா என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கலீலியோ கூட நீங்கள் படித்தீர்கள் என்றால், கலீலியோவாக இருக்கட்டும், லியோனார்டோ டாவின்சியாக இருக்கட்டும் அல்லது பெர்னினி, இவர்கள் இவர்கள் எல்லாம் தங்களுடைய படைப்புகளை வெவ்வேறு விதங்களில் நேராக சொல்லாமல் கவிதைகள் மூலமாகவும் அல்லது டயக்ராமா என்ற ஒரு புத்தகம் கூட இருக்கிறது, கலீலியோ குறித்த புத்தகம், கலீலியோ எழுதிய புத்தகம் கூட. அதில் புவியியல், அஸ்ட்ரானமி, விண்மீனுடைய அமைப்புகள், அவை சார்ந்த வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், கோபர்னிக்கஸ் ஏன் அந்த இதிலே கூட சொல்லியிருப்பார்கள், மூன்று பேரை நான் பெரும்பாலும் மதிக்கிறேன். அதிலே கோபர்னிக்கஸ், ஐசக் நியூட்டன், இன்னொரு டாவின்சியல், ஒரு நம்ம சார்ல்ஸ் டார்வினை சொல்வார்கள். அதிலே முக்கியமாக யாருக்கு மாலை அணிவிப்பீர்கள் என்று சொன்னால் நான் கோபர்னிக்கஸுக்கே மாலை அணிவிப்பேன் என்று அவர் சொல்லியிருப்பார். என்னன்னா, அந்த ஜியோ சென்ட்ரிக் தியரி, அதாவது ஆணி அடித்தால் போர் புவி ஒரே இடத்தில் இருக்கிறது, அதைத்தான் மற்ற கோள்கள் சூரியன் சுத்தி வருகிறது என்று சொன்னதை தாண்டி அந்த ஹீலியோ சென்ட்ரிக் தியரி என்ற ஒரு தியரியை கொண்டு அந்த ஒரு இதை நிரூபித்து சூரியனும் சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியனை சுற்றி கிரகங்களும் சுற்றி கொண்டிருக்கிறது, பூமி நிலையாக இல்லை என்பதை எல்லாம் பேசியது மட்டுமல்லாமல் அது தட்டையான வடிவில் இல்லை. ஏனென்றால் தட்டையாக இருந்தது, இதெல்லாம் பைபிள் சொல்லி வைத்த கட்டுக்கதை. பைபிளில இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி நீங்கள் சென்றீர்கள் என்றால் விழுந்து மறித்து விடுவீர்கள் என்றெல்லாம் பைபிளோ அல்லது அந்த காலத்தில் இருக்கின்ற மத இதிகாசங்களோ கூட சொல்லி இருக்கலாம். இப்படி சொல்லப்பட்டதை மாற்றி எழுதும் போது கடவுளின் தூதர்களாக அறியப்பட்ட போப்பாண்டவரோ அல்லது அவர்கள் கீழ் இருக்கின்ற பல பாவச் செயல்களை செய்த பாதிரியார்களோ சொல்வதுதான் வேத வாக்கு என்று இருந்த காலத்தில் அதை தாண்டி உண்மையை அறிவியல் பூர்வமாக விளக்கியது அறிவியலின் வெற்றி. அதை புத்தகங்களாக கொண்டு வந்து மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தங்கள் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு சமீபத்திய போப்பாண்டவர் வெளிப்படையான ஒரு மன்னிப்பை கோரினார். நான் அறிவியல் மூலம் நாங்கள் நிகழ்த்திய அறிவியலாளர்களுக்கும் அறிவியலுக்கும் நாங்கள் நிகழ்த்திய கொடூரங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று பகிரங்க மன்னிப்பையும் கூட கேட்டிருந்தோம். அப்பொழுது இவற்றையெல்லாம் செய்ய தூண்டியது, செய்யும் அளவுக்கு இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தியது புத்தகங்கள் தான், புத்தகங்கள் ஏற்படுத்திய புரட்சிகள் தான். படிக்க தெரியாதவர்கள், கொஞ்சம் படித்தவர்கள் கூட புத்தகங்களின் மூலமாக அறிவை, நான் ராஜேஷ்குமாரை குறித்த அந்த கட்டுரை எழுதும்போது கூட ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரணான் கயிறிலே ட்ரௌசரை செருகி விட்டு கொண்டு சட்டை அணியாமல் ஆடு மாடுகளை எல்லாம் பத்தி விட்டு கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து ராஜேஷ்குமாரனுடைய புத்தகத்தை படிக்கின்ற அந்த காட்சியையும் எழுத்தாளரே கூட பார்த்திருக்கின்றார். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கின்ற போர்ட்டர்கள் அந்த அப்போதைக்கு வருகின்ற எப்போதாவது வந்து செல்கின்ற அந்த ஒரு ரயில் வண்டியை நோக்கி ஓடினால்தான் அவர்களுக்கான கூலி, போர்ட்டர்களுக்கு அவர்களுக்கான கூலி, அவர்களுக்கான அன்றைய பிழைப்பு. அதையும் மீறி ஒரு புத்தகத்தில் மூழ்கி இருக்கின்ற போர்ட்டர்கள் குறித்த கதையும் இருக்கிறது. புத்தகம் அவர்களை வருமானத்தை தாண்டி, அன்றைய வறுமையை தாண்டியும் அவர்களை புத்தகத்தில் ஈர்த்து வைத்திருக்கிறது என்பது புத்தகங்களுக்கான ஒரு வெற்றியாக பார்க்க நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த வறுமையின் தத்துவம் என்ற புத்தகத்தை மாற்றி தத்துவத்தின் வறுமை என்ற புத்தகத்தை கார்ல் மார்க்ஸ் எழுதியது என்பது உண்மையாகவே ஒரு வரலாற்றின் அல்லது காலத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகவும் நான் பார்க்கிறேன். புத்தகத்தை எழுதி வெளியிடுவதற்கு பணம் கூட இல்லாமல் நண்பன் பணம் அனுப்பிய பிறகு
ஆனால் அதையும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மனைவி, பாரதியாரின் மனைவி இருந்தது போலவே கார்ல் மார்க்சின் மனைவியும் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நல்ல ஒரு தம்பதியாக வாழ்ந்து, அவரோடு வறுமையை அனுபவித்து அவரோடு வறுமையில் வாடி உழன்றாலும் பரவாயில்லை, அவருடைய நோக்கம் நிறைவேற எந்த அளவுக்கு தன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு செய்யாமல் அவரை ஊக்குவித்த அந்த நல்ல பேரையும் அந்த பெண்மணி பெற்றிருக்கின்றார். இப்படி பல விஷயங்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எழுத்துக்கள் உண்மையாகவே அது அதாவது எழுத்துக்களை படைப்பவன் படைப்பாளி என்று அறியப்பட்ட பொழுதும் அந்த படைப்பாளி எத்தனை மனங்களை படைக்கிறான், மனங்களை பக்குவப்படுத்துகிறான் அல்லது பக்குவப்படுத்துகிறார்கள், ஆண் பெண் விகிதாச்சாரம் இல்லாமல், அதாவது பேதம் இல்லாமல் எத்தனை பேர் அப்படி படைப்புகளை உருவாக்கி சமுதாயத்தை அதாவது செதுக்குகிறார்கள், சமுதாயத்தில் மாந்தர்களுக்கான அந்த குறைந்தபட்ச ஒரு தெளிவினை கொடுக்கிறார்கள் என்பதை எல்லாம் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வளர்ந்து வரும் சூழலில் புத்தகம் படிப்பதற்கான தேவை குறைந்து வருவதாகவும் அதன் மீது இருக்கின்ற ஆர்வம், வேட்கை குறைந்து வருவதாக நாம் பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் ரயில்வே நிலையங்களில் எல்லாம் பாக்கெட் நாவல்கள் விற்கப்பட்டன. அந்த பாக்கெட் நாவல்களை வாங்கி இரவிலே ஒரு வண்டியிலே ஏறி ஒரு மேல் இருக்க அப்பர் பர்த்திலே படுத்துக்கொண்டு அருமையாக புத்தகத்தை படித்துக் கொண்டு மறுநாள் காலையில் சென்று சேருவது. எனக்கும் கூட இப்பொழுதெல்லாம் தலைநகரத்திலிருந்து வரும்போது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தொடர் வண்டியில் வரும் வாய்ப்பு கிடைத்தால் புத்தகங்கள் தொடர் வண்டியிலே இருந்து கொண்டு வேண்டியதை வாங்கி நொறுக்கு தீனிகளை தின்று கொண்டு புத்தகத்தை படிப்பது போல ஒரு அலாதி சுகம் என்று எதுவுமே கிடையாது என்பதை இங்கு நான் பதிவு செய்துள்ளேன். ஆனால் இப்பொழுது குறைந்து வருகின்ற அந்த ஆர்வம் புத்தகத்திலிருந்து வேறு பக்கமாக திசை திருப்பப்பட்டு வருகிறது என்பதே மன வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது. அது மாற்றப்பட வேண்டும். அந்த காகித புரட்சி மீண்டும் புரட்சியை ஏற்படுத்தி மக்கள் மனங்களை வெல்ல வேண்டும். அதன் எண்ண ஓட்டத்தை மாற்றி அமைத்து அது சரியான நீரோட்டத்திற்கு மடைமாற்றி விடப்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக விருப்பமாகவும் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாகவே பேராசிரியர் வரதராஜன் ஐயா அவர்கள் எந்த ஒரு செய்தியை, எந்த ஒரு நூலை விமர்சிச்சாலும் பல செய்திகளை மேற்கோள் காட்டி, பல இலக்கியங்களை மேற்கோள் காட்டி பேசுறது ஒரு சிறப்பா ஒரு பொழிவை வழங்குவாரு. அந்த வகையில இந்த புத்தகம் குறித்தும் நிறைய ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து அம்பேத்கரை தொட்டு காரல் மார்க்ஸ்ல இருந்து அண்ணால இருந்து எல்லாரையுமே சொல்லியிருக்காரு. இதுல இறுதியில் அவரு சொன்னது இந்த தொடர் வண்டியில வந்தா நொறுக்கு துணியை சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்லும்போது ஒரு நினைவுக்கு வருது. அறிஞர் அண்ணா அவர்களும் எம்பி ராஜாராம் பேர் சரியான ஞாபகம் இல்லை, அவங்க இருவரும் அந்த இதுக்கு தலைநகர்ல இருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே கால்நடையா புத்தக கடை வீதிகளுக்கு போறாங்க. அங்க போகும்போது ஒரு புத்தகம் அவரை ரொம்ப மகிழ்விக்குது. அந்த புத்தகம் கிடைச்சது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஃப்ளைட்டை சொல்றாரு எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிடுங்க, ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, ட்ரெயின்ல போறதுக்குள்ள 2 நாள்ல இந்த புத்தகத்தை நான் படிச்சு முடிச்சிருவேன். இப்ப ஃப்ளைட்ல போனா நிறைய கட்சி பணி, அந்த பணி, இந்த பணின்னு எல்லாம் நிறைய இடையூறு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த வாசிப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த அறிவை விரிவு செய்யறத எப்படி தொடர்ச்சியா அவர் ஈடுபட்டு இருக்காரு ஒவ்வொரு நேரத்திலையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அம்பேத்கரை பத்தி சொல்லும் போது ஒரு அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த இங்கிலாந்துல இருந்து அவர் லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வரும்போது, ரிட்டர்ன் வரும்போது, அதாவது இவரு நம்ம இந்த மன்னர் உங்களுக்கான தொகை இதுக்கு மேல இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வேற வழி இல்லாம சரி முடிச்சுட்டு மீண்டும் நான் படிப்பை தொடர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கின ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கப்பல்ல ஏற்றி அதை அவருடைய கப்பல்ல ஏத்திக்காம சரக்கு கப்பல்ல ஏத்த சொல்லி, அந்த நேரத்துல அப்ப நடந்த போரின் விளைவா அந்த கப்பல் தகர்க்கப்பட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் மூழ்கி போயிடுது. அப்போ அவருக்கான அந்த ஒரு நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அந்த படிச்சுக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு திருப்பம் மாதிரி இருக்கும். என்னடா ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த தொகையே திரும்ப கிடைச்சது அப்படின்லாம் சொல்லும்போது அந்த வறுமை நிலையை அழகா அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அவர் அம்பேத்கர் அந்த அரசருக்கு போய் அந்த இதை திரும்ப செலுத்த முடியல, குடும்பத்துக்கு பணம் கொடுக்க முடியல, இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ கார்ல் மார்க்ஸை பத்தி சொல்லும் போது அவருடைய வறுமை நிலை,
ஏங்கல்ஸும் காரல் மார்க்ஸும் சேர்ந்து அந்த நூல்கள் எல்லாம் எழுதி வெளியிட்டிருந்தாலும் அவருடைய அந்த குழந்தை இறந்தப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஆஹ் சவப்பெட்டி செய்ய முடியாம அதுக்கு ஒரு காசு இல்லாம அவர்கள் வந்து திணறி கணவனும் மனைவியுமா அந்த கண்ணீரோடு அந்த விவாதித்த அந்த தருணம் வந்து எத்தகைய வறுமையில இப்ப உலக புகழ் பெற்று இருக்கக்கூடிய பல பொது உடைமையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய காரல் மார்க்ஸ் ஐயா அவர்களுக்கு எவ்வளவு சிரமத்துக்கு நடுவுல அவங்க படிச்சு இப்படிப்பட்ட ஒரு தத்துவங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப பெருமையாகவும் மெய்சில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கு. அதன்படி அடுத்ததாக நம்முடைய இந்த காகித புரட்சியினுடைய 2ஆம் பகுதியில தன்னுடைய கருத்தை வழங்குவதற்காக பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பிற்கினிய இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கும் கருத்தாளர்களாக இணைந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டாலின் குணசேகரனை பற்றி எனக்கு அமைந்த முதல் கட்ட பிம்பம் என்பது வித்தியாசமானது. இவர் வந்து நிறைய வளவள என்று பேசுபவர் என்பதுதான். ஏனென்றால் இவருடைய பேச்சை நான் பல கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன். ஈரோடு புத்தக காட்சியில் பல வருடங்கள் தொடர்ந்து இவர் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன். இவரிடம் இருக்கிற ஒரு போக்கு என்னென்றால் நிறைய பேசுவார். எந்த அளவிற்கு நிறைய பேசுவார் என்றால், ஒருவரை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்தோ அல்லது வேறு இடங்களில் இருந்தோ அழைத்திருப்பார். அவருக்கென 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல் இவரே பேசுவார். சில நேரங்களில் பேச்சாளர் பேச்சை தொடங்கும் சமயத்தில் மழை வந்துவிடும். இப்போ இந்த மழை வரப்போகிற போக்கையெல்லாம் அனுசரித்து இவர் தன்னுடைய பேச்சை குறைத்து பேச்சாளர்களை பேச வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைப்போம். அதை பல இடங்களில் பார்த்ததால் அவரை பற்றி அப்படி ஒரு பிம்பம் உண்டு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர் ஒரு பேச்சாளராக ஒரு தலைப்பில் பேச எடுத்துக்கொள்ளும் போது அதற்கான முழுமையான பொறுப்புணர்ச்சியோடு அந்த பணியை நிறைவேற்றியிருக்கிறார். பாண்டியராஜன் சொன்னதை போல அவருடைய மனமெல்லாம் நிறைந்த இந்த புத்தகத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, உலக வரலாற்றை பற்றி, இந்திய தமிழக ஆளுமைகளை பற்றியெல்லாம் அவர் அறிந்ததை தொகுத்து வைத்து அதை ஒரு பேச்சாக அமைப்பது என்பது ஒரு சிறந்த போக்கு. அதை செவனே செய்திருக்கிறார். பில் பிரைசனை பற்றி இவர் குறிப்பிட்ட செய்திகள் ரொம்ப உருக்கமானவை. ஒரு மனிதனுக்கு புத்தகத்தால் என்ன மரியாதை கிடைக்கும், என்ன மதிப்பு கிடைக்கும் என்பதற்கு பில் பிரைசன் வந்து ஒரு உதாரணம். அனைத்தையும் குறித்த அறிவியல் என்கிற அந்த புத்தகம், இந்த புத்தகத்தை 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய புத்தக வாசிப்பு முகாமில் நாங்கள் எல்லோரும் இணைந்து படித்து விவாதித்தோம். ஆனால் அப்போது இந்த புத்தகத்தை இந்த அளவிற்கு பொறுமையாக உணர்ந்து படிக்க முடியவில்லை. நல்ல புத்தகம்தான். அதனுடைய போக்கு அப்போது ஒரு ஒளிப்பதிவில் அந்த புத்தகம் என்னிடம் இருந்தது. அதனால் என்னால் அதில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்திலிருந்து இவர் கொடுத்திருக்கிற குறிப்புகளை பார்க்கும்போது இந்த புத்தகத்தை ஆழமான செய்திகளை ரொம்ப எளிமையாக நயமாக அறிவியல் செய்திகளை சொல்லும் பொறுப்பை பில் பிரைசன் நிறைவேற்றியிருக்கிறார் என்று என்ன இடம் இருக்கிறது. நீண்ட காலம் எடுத்துக்கொண்ட அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திற்காக அவருக்கு 12 பல்கலைக்கழகங்கள் வல்லுநர் பட்டம் வழங்கின. ஒரு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் பொறுப்பை வழங்கியது என்றெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. உலகம் ஒரு புத்தக எழுத்தாளனை இந்த அளவிற்கு கொண்டாடுகிறது என்பது எல்லா எழுத்தாளர்களும் வாசகர்களும் இணைந்து பெருமைப்பட வேண்டிய ஒன்று. அதே போல இன்னொன்று ஜான் ரீடை பற்றிய குறிப்பு. ஜான் ரீட் உலகத்தில் எங்கெல்லாம் போர்கள் நடக்கின்றனவோ, எங்கெல்லாம் கலவரங்கள் நடக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பார்த்து உணர்ந்து அவற்றை நூலாக எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் 1917 அந்த அக்டோபர் புரட்சி ரஷ்யாவில் நடந்ததை நேரில் பார்த்து அதை நூலாக எழுதி அதை அமெரிக்காவிலே கொண்டு வந்து வெளியிட்டார். அதன் பிறகு ரஷ்ய மக்கள் அதை உணர்ந்தார்கள், அதை கொண்டாடினார்கள். தலைவர்களை அடக்கம் செய்ய வேண்டிய இடத்தில் தற்செயலாக ரஷ்யா சென்றிருந்த ஜான் ரீட் நோய்வாய்ப்பட்டு இறந்து போன சமயத்தில் அவரை அங்கேயே அடக்கம் செய்வதற்கு அளவிற்கு அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். ரஷ்ய மக்கள் தங்களுடைய நாட்டில் நடந்த நிகழ்ச்சியை நூலாக எழுதியமைக்காக இப்படி ஒரு பாராட்டை கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது அது ஒரு
பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்ப அது மாதிரி இந்த புத்தகங்கள் எப்படி மனிதர்களை உருவாக்கின என்பதை ஏற்கனவே நாம் பல சூழல்களில் படித்திருக்கிறோம். இந்த புத்தகத்திலும் அதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அப்படி ஒரு மனிதர் ஃபிடல் காஸ்ட்ரோ. ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு செயலை நிறைவேற்றிய ஒரு மனிதர். 156 முறை அவரை கொல்வதற்காக அமெரிக்க அரசாங்கம் திட்டம் போட்டு அந்த கொலை முயற்சியிலிருந்து அவர் தப்பி இருக்கிறார் என்ற அந்த வரலாற்று குறிப்பிலிருந்து பிடல் காஸ்ட்ரோனுடைய ஆளுமை திறனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா போன்ற பெரிய நாட்டிடமிருந்து அல்லது அந்த நாட்டினுடைய வல்லாண்மையிலிருந்து ஒரு சிறிய நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுவதே ஒரு அரிய செயல். ஆனால் அப்படியான ஒரு எண்ணத்தை மனத்திலே தாங்கி அதற்கான பின்புலத்தை உருவாக்கி அதற்காக ஒரு பெரிய படையை நிறுவி அந்த படையை வழிநடத்தி அதில் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து பல்லாண்டு காலமாக இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த போக்கையும் எதிர்த்து ஒரு நல்லாட்சியை, ஒரு நல்ல வழிகாட்டுதலை கியூபா மக்களுக்கு அளித்திருக்கிறார் என்றால் அதற்கெல்லாம் காரணம் அவர் படித்த புத்தகங்கள் தான் என்ற செய்தியை இந்த புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். சேகுவேராவை இணைத்து கொண்டு நிறைவேற்றிய இந்த செயல்பாடு அவர் அப்போதே, அதாவது இந்த நம்ம அரசாங்கங்கள் விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாம் பிடித்து பெயருக்கு விசாரணை செய்து மரண தண்டனை தான் நிறைவேற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் தனக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது அரசியல் என்னை விடுதலை செய்யும் என்ற தலைப்பில் அவர் பேசினார். அவருடைய பேச்சை தொடர்ந்து அவர் தண்டிக்கப்படவில்லை, அப்போது தண்டிக்கப்படவில்லை. அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய கருத்தில், தன்னுடைய நிலைப்பாட்டில், தன்னுடைய எதிர்காலத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அப்படியான நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்த அந்த தன்மை இந்த புத்தகங்களுக்கு உண்டு. அது மாதிரி பார்க்கலாம். இதுபோல வாசே குழந்தசாமியை பற்றி அவரை பற்றிய விழாவில் பேச செல்லும்போது அவரை பற்றிய ஒரு ஒரு பார்வையை நமக்கு கொடுத்து விடுகிறார். அவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ச்சிகளை சொன்னாலும் அவரை பற்றிய ஒரு பிம்பம் நமக்கு உருவாகும் அளவிற்கு அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். வாசே குழந்தசாமி ஒரு எழுத்தாளராக, ஆய்வாளராக, அறிவியல் கருத்தாளராக, ஆசிரியராக எப்படியெல்லாம் பணியாற்றினார் என்பதை சொல்லுகிறார். ஆசிரியர்களுக்காக அவர் பேசிய பேச்சுகளை நூலாக தொகுத்து வெளியிட்ட குறிப்புகளை தருகிறார். ஆடு மேய்ப்பவன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான வரலாற்றை அவரே நேரடியாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாய்ப்பிருந்தால் படிக்கலாம் என்று சொன்னபோது அது ஒரு தன்னம்பிக்கையூட்டும் படைப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படியாக பல்வேறு புத்தகங்களை பற்றியும், அந்த புத்தகங்களை உருவாக்கிய ஆளுமைகளை பற்றியும், புத்தகங்கள் உருவாக்கிய ஆளுமைகளை பற்றியும் எல்லாம் இவர் குறிப்பிடுகிறார். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு புத்தகம் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்திய அந்த பண்ணையாரை பற்றி படித்தபோது எனக்கு என்னுடைய நூலக நினைவு வந்தது. நான் என்னுடைய பள்ளி வகுப்பை முடித்த போது, 12ஆம் வகுப்பு முடித்த போது முதல் புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்கினேன். அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டில் நாமெல்லாம் நினைத்த புத்தகத்தை நினைத்த நேரத்தில் படிக்கலாம் என்ற அந்த ஒரு போக்கு ஏற்படுவதற்கு முன்னதாக என்னிடம் ஏறத்தாழ 2500 புத்தகங்கள் இருந்தன. அந்த அப்போதெல்லாம், அதாவது மனத்தில் இதெல்லாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட யதார்த்தம் அதையெல்லாம் படிக்க முடியாது என்பதுதான். ஆனாலும் நான் புத்தகங்களை வாங்கினேன். அப்படி அது ஒரு உள்ளுணர்வு. அது அது என்னவோ அது ஆசிரியரான பிறகு நான் வாங்கிய புத்தகங்களை விட நான் காசு பணம் இல்லாமல் அடுத்த வேலை சொத்துக்கு வழி இல்லாமல் இருந்த காலத்தில் பல புத்தகங்களை வாங்கினேன். அது ஒரு உணர்வு. அப்படி ஒரு உணர்வு உலகம் முழுவதிலுமே பலரிடம் இருந்திருக்கிறது என்பதை அந்த இதை பார்த்தபோது உணர முடிந்தது. இப்படியான நல்ல கருத்துக்களை இந்த நூல் வழங்கியது. அவற்றை நாம் அறிவதற்கும் பகிர்வதற்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. பல செய்திகளை தொகுத்து பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க. இதுல
ஜான் ரீடு பத்தி அழகா சொல்லியிருந்தாங்க. அந்த உலகை குலுக்கிய 10 நாட்கள் அப்படிங்கிற நூலை எவ்வளவு ஒரு சிரமத்துக்கு இடையில அவர் தகவல்களை திரட்டி, அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த குறிப்பேட்டை வந்து கெஞ்சி கூத்தாடி அதை வாங்கிட்டு வந்த அந்த விதம், அதுக்கப்புறமா அவர் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கங்கள் கொண்ட தரவுகளை உருவாக்கி அதை ஒரு புத்தகமா வெளியிட்டது அதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. எத்தனை ஒரு இக்கட்டான சூழலுக்கு நடுவுல இப்படியான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் அவருக்கு அந்த புத்தகத்துக்கு வந்து முன்னுரை வழங்கியது லெனின், புரட்சியாளர் லெனின் அவர்களுடைய மனைவி அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அத்தகைய சிறப்புமிக்க ஒரு ஜான் ரீடு குறித்து இவர் சொல்லும் போது, இங்க நம்ம அந்த ரஷ்ய புரட்சியை பத்தி அடையாளம் கண்டது இந்தியாவுல, தமிழ்நாட்டுல பாரதியார் அவர்கள். ஆகா எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு சொல்லி புரட்சிங்கிற சொல்லையே தமிழுக்கு வழங்கினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அத்தகைய சிறப்பான தகவல்கள் எல்லாம் நமக்கு பேராசிரியர் ஐயா அவர்கள் நினைவுபடுத்திட்டு போயிருக்காங்க. அதே போல நம்ம வாசே குழந்தைசாமி ஐயா அவர்களை பத்தி சொல்லும்போது, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சூழல்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்த அந்த வரலாறு அப்படின்றத வந்து நிச்சயமாவே படிக்கணும்ன்ற ஆர்வம் வந்து ஏற்படுற அந்த சூழல்ல அவருடைய அந்த மாணவர் ஆசிரியர்களை பத்தி அவர் சொல்லும் போது, இந்த விடுதலை போராட்டத்துல இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுப்போமோ அந்த அளவுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்களோட பொறுப்பை வந்து உணர்த்தினதா அதுல குறிப்பிட்டுட்டு போயிருப்பாரு. இப்படியாக போகிற போக்குல பல கோணங்கள்ல பல செய்திகளை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. அதே போல முருகேசன் சார் வந்து அவருடைய அந்த அனுபவத்தை வந்து சொல்லி இருந்தாரு. நம்ம வந்து ஒரு பார்வையற்றவரா ஒரு புத்தகத்தை படிக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல், இதை வந்து நம்ம பொதுவாவே எல்லா பதிப்பகங்களுக்கும் நூலாசிரியர்களுக்கும் பொதுவா பார்வையற்றோர் சார்பா தொடர்ச்சியா அமைப்புகள் சார்பாகவும் சரி, தனிநபர்கள் சார்பாகவும் சரி தொடர்ச்சியா வைக்கப்பட்டு வருது. பார்வையற்றோருக்கு அணுகல் தன்மையோட கூடிய புத்தகங்கள் வந்து வெளியிடப்படணும். ஒவ்வொரு படைப்பாளரும் வெளியிடும் போதே ஒரு அணுகல் தன்மையோட வெளியிடணும். அதாவது பார்வையற்றோர் படிக்கக்கூடிய வசதி என்ன மாதிரி வசதி அப்படின்னா, எல்லாருமே பிரெயில் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரெயில் மட்டும் இல்லை, ஆடியோவா வெளியிடலாம், இ புக்கா வெளியிடலாம், கிண்டல்ல வெளியிடலாம். இப்படியாக அந்த மாதிரியான சூழல்கள் இப்ப நம்ம வந்து இப்போ காகித புரட்சி அப்படிங்கிற இந்த நூலை படிக்கிறதுக்கு எத்தனை பெரிய வேலைப்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு. இதை வந்து நம்ம நமக்கு ஏற்ற வகையில மாற்றணும். அதை வந்து மென்பொருள்ல கொடுத்து அதை எழுத்து வடிவுல மாத்தி அதை நம்ம மென்பொருள் படிக்கிற வகையில மாத்தி நம்ம அதை படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி மாற்றும் போது நிறைய வார்த்தைகள் முன்னுக்கு பின் போது அதை கவனிச்சு புரிஞ்சுக்கணும்ன்ற, அதாவது தகவல்களை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அதே நேரத்துல அதனுடைய முன்னுக்கு பின் மாற்ற அந்த வார்த்தையை ஒழுங்கா இடம் அமைச்சு அந்த தகவலை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த முயற்சி இருக்குல்ல, இப்படியான முயற்சிகளை இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலயும் நம்ம எடுத்துட்டு இருக்க வேண்டியது இருக்குங்கிறது வந்து ஒரு வருத்தமான செய்தியும் கூட. அதே நேரத்துல இப்படி ஒரு சவாலை நம்ம மேற்கொண்டு படிக்க முடியுதுங்கிறது உண்மையாவே மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. அடுத்தபடியாக நம்முடைய இன்னும் நிறைய தகவல்கள் இதுல இருக்கு. நம்ம ஆசிரியர் செல்வம் ஐயா அவர்கள் இதை கிட்டத்தட்ட 2வது வாட்டி 3வது வாட்டி படிச்சிருப்பாருன்னு நினைக்கிற இந்த புத்தகத்தை ஆசிரியர் செல்வம் ஐயா அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நெறியாளர் பாண்டியராஜன் அவர்களே, பேராசிரியர் வரதராஜன், பேராசிரியர் அம்மா ராதாபாய் அம்மா, பேராசிரியர் முருகேசன், ஆசிரியர் ராமன், இன்னும் பல நண்பர்களுக்கும் பிரதீப் பேராசிரியர் பிரதீப் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது ஸ்டாலின் குணசேகரன் எதுனா போன வாரம் நம்ம படித்தோம். இதுல வந்து நிறைய தகவல்கள் நிறைய கொட்டி கிடக்கு. படிக்க படிக்க நினைவில் எதை வைத்துக் கொள்வது, எதை பேசுவது, எதை விட்டு விடுவது என்று சொல்லும்படியாக, அதாவது எதை விட்டுலாம் எதை பேசலான்ற அளவுக்கு நம்ம கழிக்க முடியல. நம்ம ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சா இது முக்கியமானது, எதை சொல்லலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இதுல நம்மளால என்ன செய்ய முடியல, எல்லாமே நல்ல தகவல்கள், அதாவது அறிவுறுத்தல். புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது. என்னன்னா, எங்க போய் பேசினாலும் எந்த தலைப்புல பேசினாலும் இந்த புத்தகத்தினுடைய விஷயங்களை வச்சு நம்ம பேச முடியும். இந்த காகித புரட்சி என்ற புத்தகத்தை முழுசா நம்ம படிச்சுட்டு போனோம்னா
ஏதோ ஒரு கூட்டத்துல பேசுறது வந்து சாதாரணமா பேச முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை எப்படி எப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான நுட்பமான கருத்துக்கள்லாம் இதுல நிறைஞ்சிருக்கு. நிறைய பேருடைய ஆளுமைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. பாண்டியராஜன் சொன்ன மாதிரி நிறைய ஆளுமைகளுடைய அஹ், கருத்துக்கள், அதான் அந்த ஆளுமையினுடைய முக்கியத்துவத்தை இந்த புத்தகத்துல வலியுறுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி புத்தகம் படிச்சாங்க, எப்படி அவங்க புத்தகத்தால வளர்ந்தாங்க, எப்படி புத்தகம் சமுதாயத்தை மாற்றுது, புத்தகத்தை புத்தகம் சமுதாயத்தை மாற்றி அமைக்கும், தனி மனிதனையும் மாற்றி அமைக்கும். புத்தகம் படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். வாசிப்பவர்கள் வாசிப்பவர்களுடைய வசந்த காலத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அத்தகைய வலிமை வாய்ந்தது வாசிப்பு. வாசிப்பு நமக்கு வறுமையை கொடுத்தாலும் நமக்கு வலிமையான திறமை, அதாவது வலிமையான ஆயுதம், அதாவது என்னன்னா நம்ம அந்த வறுமையிலிருந்து வெளிவர்றதுக்கான அறிவு திறவுகோலாக இந்த வாசிப்புகள் இருக்கு. நம்ம மாப்போ சிவஞானம் பத்தி இதுல நல்லா கொடுத்துருக்காங்க, சிறப்பா கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு 3வது படிக்கும் போது அவர்கிட்ட புத்தகம் இல்லை. அந்த காலத்துல கொடுக்கப்படுற புத்தகமே 2 புத்தகம் தான், ஆங்கிலம் தமிழ் தான் கொடுப்பாங்களாம். அதுல சில அறிவியல் கருத்துக்களும் கலந்த மாதிரி அந்த புத்தகத்துல எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 புத்தகம் தான் எடுத்துட்டு போனோம். அந்த 2 புத்தகம் அவர்கிட்ட இல்ல. பள்ளியிலிருந்து துரத்தப்படுகிறார். பெற்றோர் கிட்ட வந்து முறையிடுறாங்க, புத்தகம் இல்லைன்னு அந்த சிவஞானம் சிறுவன் சொல்றான். அப்ப அவரு அப்பா போய் என்ன பண்றாரு, ஆசிரியர்கிட்ட சத்தம் போடுறாரு. சில நாள் கழிச்சு வாங்கி தரேன், நான் கூடிய விரைவில் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு தயவா சொல்லியிருந்தா ஒருவேளை பள்ளியில சேர்த்திருப்பாங்க போல. அவங்க சேர்க்கல. அதனால அன்னையிலிருந்தே அவருடைய பள்ளி வாழ்க்கை முழுக்கு போடப்படுகிறது. அவர் பள்ளி செல்லல. அவர் பல வேலைகளை செஞ்சிருக்காரு. எழுத்து, அந்த அச்சு கோர்க்கிற வேலையும் அவர் செஞ்சிருக்காரு. 1939ஆம் ஆண்டு சிறையில சுதந்திரத்துக்காக போராடி சிறைக்கு போயிருக்காரு. அந்த சிறையில தான் அச்சு கோர்க்கும் பயிற்சி இருந்ததுனால, எழுத்த ஒண்ணொன்னா கோர்க்கிற அந்த வேலை செஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா நாளிதழ்கள், இந்த இதழ்கள்லாம் படிச்சு படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாசிப்பு திறனை கூட்டியிருக்காரு. அப்புறம் நிறைய சிறையில கிடைச்ச நேரத்தை வச்சு நிறைய புத்தகத்தை வாசிச்சிருக்காரு. நிறைய புத்தகத்தை வாசிச்சதுனால அவர் முக்கியமா அவருடைய குருவாக, அதாவது அவரு வாசிப்பிற்கு ஒரு உத்வேகம் தந்தவர் பாரதியார். பாரதியாருடைய படைப்புகளை தான் முதல்ல வாசிச்சிருக்காரு. அதுல இருந்து அவர் சொன்ன புத்தகங்கள் வள்ளலார், அவரு கோடிட்ட சிலப்பதிகாரம், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாரதியார் சொல்றாருல, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் படிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு படிச்சு சிலப்பதிகாரத்துல சிறந்த சொற்பொழிவாளரா அவரு பரிணமிச்சார். அதாவது அதனாலதான் சிலம்பு செல்வர்னே பேர் எடுத்தார். அதே மாதிரி வஉசி பத்தி அவரு சிறந்த புத்தகம், முதல்ல எழுதின புத்தகம் அதுதான் அவர் எழுதினது. 70 பக்கங்களை கொண்ட புத்தகம், கப்பலோட்டிய தமிழ். அதெல்லாம் அவர் சிறையில இருக்கும்போது அவர் படிச்சதுதான். நிறைய படிச்சு குறிப்புகளை எடுத்து அவரு மிகப்பெரிய ஆளுமையா இன்னைக்கு தமிழ்ல ஒரு தமிழறிஞரா நமக்கு வெளிப்படுறாரு. அவரு 140க்கு மேல புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஆனா அவரு படிக்காதவர். பள்ளி படிப்பு, அதாவது முறையான கல்வியை படிக்காம தானே சுய கற்றல் மூலமா படிச்சிருக்காரு. இந்த சிறை தான் எனக்கு வந்து பள்ளிக்கூடமாகவும் பல்கலைக்கழகமாகவும் மருத்துவமனையாகவும் உணவு வழங்கும் விடுதியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க ஆசிரியர் இல்ல. ஏன்னா அவரே தான் ஆசிரியர், அவரே தான் கற்றுக்கிட்டார் சுய கற்றல் மூலமாக. ஏன்னா ஜெயில சாப்பாடு போட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னா மருத்துவம் கிடைச்சது. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, நேரம் கிடைச்சது. வீட்டை பற்றி, பயணங்களை பற்றியோ, எதை பற்றியும் வேலை செய்யணுன்றதை பத்தி எதை பற்றியும் அவசியம் இல்லைல்ல சிறையில் இருக்கும்போது. அப்ப பிரதானமான வாசிப்பை அவரு அந்த நேரத்துல உத்வேகம் பெற்று வாசிப்பை அவரு வாசிச்சதுனாலதான் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகள்ல, தமிழ் ஆளுமைகள்ல நம்ம நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காருல மாப்பூசி. அப்போ அந்த மாதிரியான அங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுமையா அவரு அங்க உருவாகுறாரு. அவர் 140 புத்தகங்களை எழுதியிருக்காரு. எத்தனை புத்தகங்களை எழுதினாருங்கிறது முக்கியம் இல்லை, எத்தகைய புத்தகங்களை எழுதினாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது அவரு எழுதின 140 புத்தகங்களும் அற்புதமான புத்தகங்கள். நிறைய பல்கலைக்கழகம் சென்று முனைவர் பட்டம் வாங்கினவங்க கூட எழுத முடியாது, அந்த மாதிரியான புத்தகங்களை எழுதியிருக்காரு. கப்பலோட்டிய தமிழ்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அது 70 பக்கம் கொண்ட ஒரு சிறிய புத்தகம் தான். அதுக்கு நாமக்கல் கவிஞர் தான் அணிந்துரை எழுதியிருக்காரு. அதுக்கு 36 பக்கம் எழுதியிருக்காராம். இவ்வளவு பெரிய 36 பக்கம் கொண்ட ஒரு அறிமுக உரையா அணிந்துரையா நம்ம பார்த்திருப்போமா? படிச்சுதான் பார்க்கணும். இதுல சொல்லப்பட்ட புத்தகங்கள்லாம் நம்ம வாங்கி படிக்கணும்.
வில் பிரைசன் ஒரு எழுத்தாளர் அனைத்தையும் குறித்த சுருக்கமான வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துக்கு 12 பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுத்துருக்காங்க, டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா அவருக்கு ஒரு துணைவேந்தர் பதவியும் கொடுத்துருக்காங்க. ஒரு புத்தகம் எழுதினவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா, எழுத்தாளருக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுக்குறாங்க பாருங்க. ஜான் ரீடை பத்தி நம்ம பேராசிரியர் முருகேசன் கூட சொன்னார். ஜான் ரீடுக்கு ரஷ்யாவில் கிரெம்லின் அதாவது அதிபர் மாளிகை பக்கத்துல கிரெம்லின் மாளிகை அந்த பக்கத்துல பெரிய தலைவர்களுடைய நினைவிடங்கள் தான் வைப்பாங்க. நினைவிடங்கள் தான் அங்கதான் பெரிய தலைவர்களை தான் அங்க கல்லறையா வச்சு நினைவிடங்களை உருவாக்குவாங்க. ரஷ்யாவுக்கு சென்ற போது இவர் மரணம் அடைஞ்சதுனால, ஒரு தொற்று காய்ச்சல்னால மரணம் அடைஞ்சதுனால, இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதனால மரணம் அடைஞ்சதுனால அவருடைய சவப்பதத்தை அந்த கிரெம்லின் மாளிகை பக்கத்துல பெரிய தலைவர்கள் வைத்திருக்கிற இடத்துல இவங்களை வச்சிருக்கிறாங்க. அவர் அவ்வளவு அற்புதமா எழுதக்கூடியவர். அந்த காலத்துல போட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது இல்லைங்களா. நடமாடும் போட்டோ இருக்கு, மூவிங் கேமரா கிடையாது. அந்த எழுத்துல அந்த 2ஆம் உலக போர்ல நடந்த புரட்சி, ரஷ்யாவில் நடந்த புரட்சியை ரொம்ப ஜெர்மனி எப்படி தாக்கினாங்கிறத ரொம்ப அற்புதமா எழுத்துல கொடுத்துருக்காரு. அதுதான் அப்போ அந்த எழுத்தினுடைய வலிமை இருக்கு பாருங்க, வலிமை ரொம்ப அற்புதமான. எல்லா எழுத்தை படிக்கும் போது, நமக்கு புத்தகத்தை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு எழுச்சி வரும். எழுச்சி வந்தாதான் அடுத்து எழுதவோ செயல்படவோ முடியும். அது மாதிரிதான் மனவை முஸ்தபா அவரு என்ன பண்ணிருக்காரு, ஒரு பேராசிரியர் வேலை கிடைச்சிருக்கு, அதை தன்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்ல வந்திருக்காரு. ஆசிரியர்கிட்ட சொல்லி வாழ்த்து பெறலான்னு வந்திருக்காரு. அங்க ஒரு சொற்பொழிவு கருத்தரங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கருத்தரங்கத்துல தமிழ் எதுக்கும் ஒரு நடப்பு யதார்த்தத்தோட ஒருத்தர் பேசியிருக்காரு. தமிழ்ல மருத்துவம் அறிவியல் நூல்கள் கிடையாது, அதனால தமிழ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தவமிக்க முடியுமா, அதாவது ஆங்கிலத்துல மருத்துவம் படிக்கும் போதுதான் நிறைய கலைச்சொற்கள் இல்ல, ஆங்கிலத்துல எல்லா புத்தகங்களும் உடனுக்குடன் வருது, தமிழ்ல அந்த மாதிரி வர்றது இல்லை, அதுக்கு ஏன்னா கலைச்சொற்கள் போதாமைதான் அப்படின்னு பேசுறாரு. அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கருத்தரங்கத்துல உள்ளவங்க தான் பேசுறாங்க. இவர் போய் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க நான் பேசுறேன் கேட்கிறாரு. கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவரு சொல்றாரு, தமிழ் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தகவமைக்கக்கூடிய வல்லமை பெற்றது. கலை சொற்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கலை சொற்கள் நம்ம மொழி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், இதுல கலை சொற்கள் இல்லைன்னு, கலை சொற்கள் இருக்கு, அதை நம்ம ஏன் உருவாக்கக்கூடாது, உருவாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கிழிச்சி போட்டு இந்த அறிவியல் தமிழுக்காக நான் என்னை ஒப்படைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவியல் இதழில் ஒரு துணை ஆசிரியரா போய் சேர்றார். அதாவது எல்லாரும் படிப்பாங்க, எல்லாரும் உணர்வு பெறுவாங்க, ஆனா தொழில்னு வந்தா, பணம்னு வந்தா, தன்னுடைய வாழ்வு இருப்புக்கு எது லாபகரமா இருக்குமோ அதுக்கு அதன் அடிப்படையில் தான் செயல்படுவாங்க. ஆனா சில பேர் தான், அம்பேத்கர் மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் என்ன செய்வாங்க, தன்னுடைய எந்த இடத்துல போதாமை இருக்கோ அதை சரி செய்யறதுக்கு தன்னை ஒப்படைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒப்படைச்சவர் தான் மனவை முஸ்தபா. அவரை கூப்பிட்டு போயிருக்காரு. அவரு அறிவியல் தமிழுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அறிவியல் தமிழ் வளர்த்தெடுப்பதில் அவருக்கு நிகர் அவரு தான். அறிவியல் கட்டுரைகள் குறித்து ஒரு யுனெஸ்கோல இதழ் நடத்தியிருக்காங்க. அதுல தமிழுக்கு இடம் கேட்டு அண்ணா எழுதியிருக்காரு முதல்வராக இருக்கும்போது. அப்போ இந்திய அரசு மறுத்து இருக்கு வழக்கம் போல. இந்திக்கு நீங்க யுனெஸ்கோல எழுதுறதுக்கு, அறிவியல் இதழ் வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுத்தாதான் நான் தமிழ் கொடுப்பேன். சரி, அதனால தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க, இந்திக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் 30 மொழிகள்ல வெளிவந்த இதழ் அது. ஆனால் 4வது இடத்துல தமிழை கொண்டு நிறுத்தியிருக்காரு நம்ம முஸ்தபா. அவர் அந்த இதழில் அறிவியல் தமிழுக்காகவும் அறிவியல் இதழில் அவர் செய்த சாதனைங்கிறது அசாத்தியமானது. அப்படிப்பட்ட கட்டுரைகள்லாம் அவர் எழுதியிருக்காரு. செம்மொழி இன்னைக்கு தமிழ் செம்மொழின்னு சொல்றதுக்கான அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து போட்டிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை. நம்ம தமிழ்ல கலைச்சொல், அதாவது என்சைக்ளோபீடியா, அதாவது ஆங்கிலத்தில் இருக்க அந்த மாதிரி தமிழ்ல வரணும்னு பெரியசாமி தோரன் சொல்லியிருக்காரு. சரி, அவர் தலைமையிலேயே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. முதலா இந்திய மொழிகள்லயே முதல்ல தமிழ்ல கலைக்களஞ்சியம் வெளியே வந்திருக்கு. அதுக்கு பல பேர் உழைப்பு கொடுத்துருக்காங்க. பெரியசாமி தோரன் முதன்மையா அதுல செயல்பட்டார். அதுல ஒரு சொல் உருவாக்குறதுக்கு நிறைய பேர் கலந்துரையாடு இருக்காங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிற சொல்லுக்கு எல்லாரும் கம்பீரம்,
தோற்றப்பொழிவு, இந்த மாதிரி பல சொற்களை சொல்லியிருக்காங்க. கடைசியில தேப்பமம்மி கிட்ட சொல்லிட்டு, தேப்பமம்மி நீங்க ஐயா நீங்க நாளைக்கு ஒரு இது குறித்து ஒரு சொல்லுக்கான இந்த பெர்சனாலிட்டின்ற சொல்லுக்கு நீங்க ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுநாள் வந்து அந்த கலந்துரையாடல நுழையும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆளுமைன்னு சொல்லியிருக்காரு. அனைவராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதமா அங்கீகரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு சொல்ல உருவாக்குவதாலும் சரி, ஒரு ஒரு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தாலும் சரி, இது எல்லாரும் பல பேரோட உழைப்பு இருந்தாலும் கூட அது முன்னணியில் இருந்து வழிகாட்டக்கூடிய உத்வேகம் ஊட்டக்கூடியவர்கள் இருக்கும்போதுதான் அது சிறப்பா செயல்படுது. எல்லாவற்றுக்கும் தமிழ் வந்து இடமளிக்கக்கூடியதா தான் இருக்கு. அப்போ இந்த நம்ம உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 5 மொழி தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்க. அதுல எல்லா மொழிகளும் பேச்சு இல்லை, இன்றளவும் பேச்சு மொழியா இல்லை. நிறைய மொழி வந்து சமஸ்கிருதம் மொழி இருக்கு, ஆனா பேசுறதுக்கு ஆள் இல்லை. லத்தீனும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா இப்போ பேசப்படவும் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்ற இன்று வரும் பயன்பாட்டில் இருக்கிற மொழின்னு பார்த்தோன்னா ஹிந்தி, சீனாவும் தமிழும், சைனாவும் தமிழும், சீன மொழியும் தமிழ் மொழியும். இதுல கணினிக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொருந்தக்கூடிய மொழியா இருக்கிறது தமிழ். இந்த மாதிரி இந்த தமிழ்ல ஏகப்பட்ட புத்தகங்கள் வெளிவந்திருக்கு. அதுல முக்கியமான ஒரு புத்தகம் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த திருக்குறள். அதுல பாருங்க, தமிழ்னு சொல் இல்ல, தமிழகம் என்ற சொல் இல்ல, தமிழ்நாடு, தமிழுக்கு ஒரு நல்லுலகம் என்று சொல்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா உலகம் என்ற சொல்லி இருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. அப்போ இது தமிழில் எழுதப்பட்டதால் இது நமக்குரிய நூல் கிடையாது, உலகத்திற்கான நூல் அப்படின்னு நம்ம ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அது நமக்கும் தெரிந்த விஷயம்தான். இதெல்லாம் நம்ம மாணவர்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்துறாரு. நூலாசிரியர் நமக்கு என்ன சொல்றாரு, இதெல்லாம் மாணவர்கள்ட்ட திருக்குறளுடைய அருமை பெருமைகளை சொல்லுங்க, பாட புத்தகத்தை தாண்டி படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு தொலைபேசி வச்சுக்கிட்டு செல்போன் வச்சுக்கிட்டே பசங்க இருக்காங்க, அவங்க சரியா படிக்க மாட்டாங்க எல்லாம் நம்ம வந்து காரணங்களை அடுக்கிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஏற்கத்தக்கதில்லை. நாம வந்து சொல்லுகிற முறை, அதாவது பாடம் நடத்தி சில பேர் மிரட்டுவாங்க, வீட்டு பாடம் கொடுத்து குச்சியை வச்சு சில பேர் மிரட்டுவாங்க. அதெல்லாம் இல்லாம சுவையா நடத்தி நம்முடைய ஆளுமையாலும் மாணவர்களை கவர்ந்து அவதன் மூலம் வாசிப்பு பக்கம் மாணவர்களை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர் சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையா நம்ம எடுத்துக்கலாம். சிறந்த ஆசிரியரா இருக்கணும்னா கொஞ்சம் மாணவர்கள் நம்மளுடைய ஆளுமையினால அவர்களை நம் பக்கம் ஈர்த்து நன்னெறிகளை புகட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். சமுதாயத்தை மாற்றக்கூடியவர்கள், அதாவது 2ஆம் சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருன்னு கேட்டா ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார். அவர் பேர் எனக்கு இன்னைக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்போ ஆசிரியர்கள் அவ்வளவு முக்கிய. வாசி குழந்தைசாமின்னு நினைக்கிறேன், அவர் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 2ஆம் சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆசிரியர்கள் தான் சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமையும் வலிமையும் உடையவர்கள், கருத்து கொண்டு சேர்க்கக்கூடியவங்க. சிறந்த ஆளுமையா ஆசிரியர்கள் இருக்கணும். வாசிப்பு வந்து ஆசிரியர்களுக்கு மிக பிரதானம். ஆனா நம்ம எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருக்காங்களான்னு தெரியாது. ஆனா நாம கண்டிப்பா இப்போ வளர்ந்து வர நவீன யுகத்துல நமக்கு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம நல்ல வாசிப்பு திறனை கூட்டி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றணும், சமுதாயத்தை மாற்றணும். புரட்சினா முன்ன இருக்கிறது பின்னையும் பின்ன இருக்கிறது முன்னையும் புரட்டி போடுறது இல்லை. புரட்சினா என்னன்னா, அன்பில்லாதவங்க இடத்துல அன்பையும், பண்பில்லாதவங்க இடத்துல பண்பையும், சமத்துவம் இல்லாம இருந்தால் அது சமத்துவத்தையும், ஏற்றத்தாழ்வில் இருந்தால் அது ஏற்றத்தாழ்வு இல்லாமையும் பண்றதுதான் புரட்சி. பின்னுக்கு இழுப்பது அல்ல, பழமையை நோக்கி இழுப்பது அல்ல புரட்சி. அப்படி இருக்கணும் புரட்சி. ரஷ்ய புரட்சியை பத்தி நம்ம பாண்டியராஜன் கூட சொன்னாரு. புரட்சிங்கிற சொல்லையே உருவாக்குனவர் பாரதியார் இல்லைங்களா? அதையும் சொல்லிட்டாரு நம்ம பாண்டியராஜ் சொன்னார். இது மாதிரியான நிறைய கருத்துக்கள் படிக்க சிந்திக்க நம்ம சுரங்கமா, ஒரு சிந்தனை சுரங்கமா, கருத்தின் பெட்டகமா இந்த புத்தகம் இருக்கு. நமக்கு நிறைய இடங்கள்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பேசுவதற்கு ஒரு வழிகாட்டியே அந்த புத்தகம் இருக்கு. எந்த ஒரு கூட்டத்துல பேசணும்னா இந்த புத்தகத்தை ஒரு முறை வாசிச்சு போனீங்கன்னா சிறப்பா ஒரு சொற்பொழிவை தர முடியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா நிறைய விடுபட்ட செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து ஆசிரியர் செல்வம் ஐயா வழங்கியிருக்காங்க. ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது தேப்பமி ஐயா வந்து
ஆளுமை பர்சனாலிட்டிங்கிறத வந்து அதுக்கு வந்து ஆளுமைங்கிற ஒரு நல்ல தமிழ் சொல்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு ஆளுமை என்ற சொல்ல உருவாக்கிய மாபெரும் ஆளுமையினுடைய மாணவராக இருந்தவர் தான் நம்ம மனவை முஸ்தபா ஐயா அவர்கள். அவங்க போயிட்டு மனவை முஸ்தபா அவர்கள் வந்து தேப்போமி கிட்ட போயிட்டு படிக்கிறதுக்கு போகும்போது நல்ல அறிவியல்ல நல்ல மார்க் எடுத்திருக்காரு, கணிதத்துல நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காரு. அவர் பார்த்துட்டு கேட்கிறாரு, உனக்கு எதுக்கு நீ ஏன் தமிழ் படிக்க வர? இந்த கணக்கு நல்லா படிச்சு வருது, மதிப்பெண் எடுத்திருக்க, அறிவியல் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்க, எதுக்கு நீ தமிழ் படிக்கணும்? ஏன் தமிழ் படிச்சா பண்ண முடியாதா? தமிழ் படிச்சா என்ன வேணாலும் ஆகலாம், நான் தமிழ் தான் படிப்பேன், அதிலும் சிறப்பு தமிழ் தான் படிப்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சு சேர்ந்தவர் மனவை முஸ்தபா அவர்கள். அவர் அதே மாதிரி அந்த படிச்சு நல்லா தேர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிகழ்வு இதுல சொல்றாரு நூலாசிரியர். ஒரு மிகப்பெரிய அறிவியல் புத்தகத்தை பாதி முடிந்த நிலையில, அதாவது ஒரு பாதி பக்கங்கள் பல பக்கங்கள் கடந்து படித்துட்டு இருக்காரு. அப்போ தேப்போமி ஐயா பின்னாடி வந்து நின்று அவர் படிக்கிறத உற்று நோக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய அறிவியல், அதுவும் மருத்துவ நூலை படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு இது பண்ணும்போது இவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இது எல்லாத்தையும் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, படிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. மகிழ்ச்சி அடைஞ்சு நிச்சயமாவே நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி அப்போதுல இருந்து அவரை வந்து அவர் நச்சினார்க்கினியர் அப்படின்னு அழைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே போல நம்ம மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பத்தி வாசை குழந்தைசாமி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பற்றாளர், ஒரு கல்வியாளர். அதே நேரத்துல அவர் இறந்துட்டா அவருடைய பள்ளிகளுக்கு வந்து அவர் இப்ப என்ன பெயர் வச்சிருக்காரோ அதே தான் வைக்கணும், கிளை பள்ளிகள் உருவாக்குனா கூட என்னுடைய பெயரை அதுக்கு சூட்டக்கூடாது அப்படின்னு உயில் எழுதி வச்சுட்டு போனவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதத்தோட இதுல ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வந்து வாசை குழந்தைசாமி அவர்கள் வந்து ஒரு விழாவுக்கு கூப்பிட்டிருக்கும் போது அந்த பள்ளியில நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அவர் காதுல போட்டிருக்காரு. அதாவது அங்க வந்து என்னன்னா, ஒரு உயர் வகுப்பினருக்கு, அதாவது ஐயர் அவர்களுக்கெல்லாம் வந்து தனியா உணவு பரிமாறப்படுறதாகவும் மற்றவர்களுக்கெல்லாம் உணவு தனியா பரிமாறப்படுறதாகவும் சொல்லிட்டாரு போல இருக்கு. அது வாசை குழந்தைசாமிக்கு அது ஏற்புடையதா இல்லை, அத யார் சொன்னா சரியா இருக்குமோ அவங்க காதல போட்டுடுறாரு. அப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து அழகா அதை வந்து பேச்சுக்கு நடுவுல சொல்றாரு. அந்த சூழல்லையும் அவரை அதை வெளிப்படுத்தியும் வாசை குழந்தைசாமி தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு தெரிஞ்சும் அப்ப இருந்த ஆசிரியர்கள் அதை வந்து பெரிதாக்கல, அதை வந்து பக்குவமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்க. இதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்குமா அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் மக்கள் ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்களா? ஏன்னா ஒரு சாதிய பாகுபாடு இதெல்லாம் வந்து நிச்சயமாவே அதுக்கப்புறம் ஒரு வன்மம் இதெல்லாம் இருக்கும், பொதுவா நம்ம பார்த்துட்டு வர்றது. அப்படி இருந்த சூழல்ல அது வந்து இயல்பா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுல. அதெல்லாம் ஒரு ஒரு அரிய தகவல்களா நிறைய இதுல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தகவல்கள்லாம் இருக்கு. அடுத்தபடியாக நம்முடைய ஆசிரியர் ராமன் ஐயா அவர்களை தங்களுடைய கருத்துக்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகிர்வு தோழமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான ஒரு புத்தகம். எல்லாமே நல்லா சிறப்பாக பேசி முடிச்சிட்டாங்க. நிறைய செய்திகளை நல்லாவே சிறப்பாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட சில செய்திகள் மட்டும்தான் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஜாம்பவான்கள், எல்லாமே நல்லா சிறப்பா நல்லாவே எல்லா செய்திகளையும் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 இதை நினைவு இருக்கிறத மட்டும் சொல்றேன். அதாவது வாசை குழந்தைசாமி வந்து என்னன்னா ஒரு ஆசிரியர். இந்த நூல் பொதுவாகவே என்னென்ன சொல்லுதுன்னா, ஒரு நூல் எழுதப்பட வேண்டும், எழுதும்போது எதெல்லாம் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு அது இந்த நூல் வழிவகுக்க வேண்டும். ஒரு சமூகத்தை சீர்திருத்துகின்ற வகையிலே இந்த நூல் எழுதப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு தாய்மொழி பற்றோ அல்லது நாட்டுப்பற்றோ இல்லை பெற்றோர்களை மதிக்கின்ற பண்போ இவற்றையெல்லாம் வலியுறுத்தி நல்ல ஒரு நூல் எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதினால்தான் அது நூலாக இருக்குமே என்று நான் எண்ணிக்கைக்கு நிறைய நூல்கள் எழுதுவது நூல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மாணவரிடத்தை நம்ம நிறைய இது மாதிரியான தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற நூல், இந்த மாதிரி பேச்சு இதெல்லாம் மாணவர்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இதுதான் ஆசிரியருடைய கடமை. நம்ம வந்து இதெல்லாம் மாணவருக்கு படிக்கல, அவங்க கேட்கல, அவங்களுடைய நிறைய மாறுபாடு இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் மாற்றம் வரும். நம்ம எல்லாத்துக்குமே அவசரப்படக்கூடாது. ஒரு நெல்லை விதைக்கிறோம், இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு அறுக்கணும்னு நினைச்சா அது முடியாது. ஏறத்தாழ ஒரு 3 மாத காலமோ 6 மாத காலமோ ஆகும். அதுவரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். என்று பொறுத்து கொண்டால் நிச்சயமாக மாணவர்கள் நம்ம சமூகத்தை நம்மால் திருத்த முடியும். ஏன்னா இவர் 2004
புத்தக கண்காட்சி ஈரோட்ல தொடங்குறாரு. அப்ப நிறைய விமர்சனங்கள் எழுகின்றன. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த நூல் விற்கும், இந்த நூல் விற்காதுன்னு சொல்றாங்களா. அதாவது எந்த நூல் விற்கும்னா, அங்க நிறைய நூல் நெசவு தொழில் நடக்கிற அந்த நூல் விற்கும், இந்த நூல் விற்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது அத நிச்சயமான சிலர் அதை மாத்தி ஏறத்தாழ 20 ஆண்டுகள் வெற்றிகரமாக அந்த நூல் புத்தக கண்காட்சி அங்க நிகழ்த்தியிருக்கிறார்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம்னா, இந்த ஆண்டுதான் நம்முடைய சென்னை புத்தக கண்காட்சியில இதுவரை நடந்த இவ்வளவு நாள் நடந்தாலும் கூட இந்த ஆண்டுதான் இலவசமாக வழங்கப்பட்டது. ஆனால் அங்கு நூலக புத்தக கண்காட்சி தொடங்குகின்ற போது முதல் அப்பவே அங்க என்ன செஞ்சிருக்காங்க, இலவசமாக வழங்க. ஏன்னா இது நமக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். ஆனா மாணவர்கள் இதனால நிறைய நன்மைகள் நம்ம மாணவர்கள் படிக்க வேண்டும், பயனுற வேண்டும். ஏற்கனவே ஒரு முதல் 10ல வான்மதி என்ற ஒரு பெண் மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரியான புத்தக கண்காட்சிக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி படித்ததன் அடிப்படையில் தான் நான் இது மாதிரி மாவட்ட ஆட்சியாளராக உயர்ந்தேன். அப்படி வான்மதியாக இருந்தாலும் சரி, அதோடு சேர்ந்த சதீஷும் அவங்களுடைய முதல் அதிகாரத்தில் அந்த முதல் கட்டுரையிலேயே அந்த இதை சொல்லியிருப்பாங்க. சோ அந்த அளவிற்கு அந்த ஈரோடு புத்தக கண்காட்சி இடத்துல சென்னை நெய்வேலின்னு சொல்லுவாங்க, 2 இடத்துல தான் அதிகமா நடக்குமா. அதுக்கு அடுத்தபடியாக 3வது தான் ஈரோடு புத்தக கண்காட்சி நிகழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கின்றார். இது ஒரு சாதனை அல்ல அப்படின்னு அவரே சொல்றார். அந்த அளவுக்கு அப்ப அதுல வாசி குழந்தசாமி பற்றி சொல்லுகின்ற போது அவர் என்ன பண்றாருன்னா, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற போது கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு பேச்சு போட்டி நடக்குது. அப்ப அந்த பேச்சு போட்டியில ஒரு பயிற்சி முகாம் நடக்குது. அந்த பயிற்சி முகத்துக்கு இவரும் கலந்துக்கிறாரு, வாசை குழந்தசாமி கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துகிற போது அந்த கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில இவர் போய் கேட்டு வாலண்டியா சேர்ந்து அந்த பேச்சு போட்டியில் எதிர்பாராத விதமாக என்ன செய்யற முதல் பரிசு பெற்று விடுகின்றார். அப்ப பரிசு பெறுகின்ற எல்லாமே நல்லா பாராட்டுறாங்க. இவர் கல்லூரிக்கு வருகின்ற போது இதனை அறிந்து கேட்கிறாங்க, நம்ம சென்ற ஆண்டு கல்லூரி மாணவர்கள் பேச்சு போட்டியில முதல் பரிசு பெற்றிடாம சொல்லி ஆமான்னு சொன்ன உடனே அவருக்கு ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மற்றவர்கள்லாம் அது அப்படியா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவருக்காகவே தனி விழா எடுக்கிறாங்க. இப்படித்தான் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பன் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அங்கவே இந்த ஆசிரியர் வாசை அங்கிருந்து அவருடைய முன்னேற்றம் தொடங்குது என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இது மாதிரியான செய்திகள் அதிலே சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் இந்த மனைவி முஸ்தபா பத்தி சொல்கின்ற போது உண்மையிலே அந்த ஒரு நிகழ்வான நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாய் அவங்க மனைவி சொல்லுவாங்க. ஏன்னா இவருடைய இதுல ஸ்டாலின் குணசேகரவை பற்றி சொல்லுகின்ற போது, இது மாதிரி யாரெல்லாம் கண்டுக்காம இது மாதிரி ஒரு உயர்ந்த நிலையிலிருந்தும் நம்ம சமூகம் பாராமல் இருக்கிறதோ அவர்களை தேடி தேடி பாரதி விருது வழங்குமா தெரிகிறது. இந்த நூலை வாசிக்கின்ற போது அப்படி தெரிகிறது. ஏன்னா சென்ற 10 கட்டுரையில் படிக்கின்ற போது நம்ம தோமுசு ரகுநாதன் அவர்களை அது மாதிரி பார்த்து அந்த கட்டுரை அந்த பாரதி விருது வழங்கியதை நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இதுல இவருக்கு மனைவி முஸ்தபா அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கின்ற போது அவங்க மனைவி சொல்றாங்க, இதுவரை எல்லாரும் வந்து பார்த்துட்டு அப்படி கூட்டம் கூட்டமா வருவாங்க. ஆனா இவருக்கு பக்கவாத்தினால அந்த ஒரு கை கால முடியல, ஆனாலும் யாரும் வரவே இல்லை என்று சொல்லுகின்ற போது, ஏன்னா அவர் எந்த அளவுக்கு நம் தமிழ் மொழிய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்கின்றார், ஆனாலும் அவரை இந்த சமூகம் எப்படி புறக்கணித்து இருக்கிறது அப்படி என்பதை நினைச்சு பார்க்கின்ற அந்த படிக்கின்ற போது நமக்கு உண்மையிலே உள்ளபடியாக மிகுந்த வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தியது சொல்லலாம். அதுக்கடுத்து 1712 தான் இந்த அச்சிக்கூடம், இந்த புத்தகம் என்பது நமக்கு எப்படி வருது. அதுக்கு முன்னாடி பேச்சு மொழியாகத்தான் இருந்தது. பேச்சு மொழி தான் பிறகு எழுத்து மொழியாக வருகிறது. அப்போ உலகளாவிய இடங்களில் அச்சு புத்தகம் வந்திருந்தாலும் கூட இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக 1712 தான் டச்சுக்காரர்களின் மூலமாக இந்த அச்சுக்கூடம் வருகிறது. அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த அச்சடிக்கிற பணியை கொண்டு வராங்க. அதுவும் நம்முடைய 1812 தான் எல்லிஸ் துறை நிறைய தமிழ் புத்தகங்களை, ஏன்னா அவங்க அச்சுக்கூடம் எதுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தா நிறைய தங்களுடைய கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காகத்தான் கொண்டு வராங்க. அது மாத்தி 1812 தான் நம்முடைய தமிழ் புத்தகங்கள். அதுக்கு முன்னாடியே தம்பிரான் வணக்கம் தமிழ் புத்தகம் முதல்ல தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் அச்சிடப்படுகிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து 1812 திருக்குறள் உள்ளிட்ட நிறைய நூல்கள் நம்ம அச்சு வடிவத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கடுத்து நம்முடைய ஊஎஸ் அவர்கள் அவரை பத்தி நிறைய சொல்றாரு. ஏன்னா அவருடைய இது நிறைய நமக்கு தெரியும். அவர் தமிழ் தாத்தா என்று சொல்லுவாங்க. ஏன் அவர் எந்த அளவுக்கு அச்சு இதுக்காக புது தமிழ் புத்தகங்களை பதிப்பித்தல மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்குன்றதெல்லாம் சொல்றாரு. அப்ப எழுத்து வடிவம் எப்படி வந்திருக்கும், அப்புறம் இலக்கியத்தை பத்தி நிறைய சொல்றாரு. இலக்கணம் முதல்ல வந்திருக்குமா, கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்தா, அது மாதிரி செய்திகள் எல்லாம் நிறைய சொல்லி
நிறைய இது மாதிரியான ஒவ்வொரு கட்டுரையும் படிக்கின்ற ஒரு புது புது ஒரு செய்திகளை தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த புத்தகத்துல நிறைய இருக்கு. அதே மாதிரி காந்தியடிகள் எப்படி அவர் நிறைய எழுத்து பேசுவது செயல்து மட்டும் இல்லாமல் எழுத்து வடிவத்துல தங்களுடைய கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, கடிதமாக இருந்தது. அவர் இறந்து 70 ஆண்டுக்கு பிறகு அவருடைய கடிதங்கள் அப்பப்பா அவ்வப்போது கிடைக்கிறது. அது மாதிரி அவரும் என்ன செய்யறாரு, பெரிய பெரிய நபர்களுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர்களுக்கும் கடிதம் எழுதுகின்ற ஒரு வழக்கம் காந்தியடிகளுக்கு இருந்திருந்தது அப்படின்ற செய்தியும் அவர் குறிப்பிடுகின்றார். இது மாதிரியான நல்ல நல்ல செய்திகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த புத்தகத்தை படித்து தகைய செய்திகளை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா விடுபட்ட செய்திகள் எல்லாம் தொகுத்து வழங்கிய ஆசிரியர் ராமனையா அவர்களுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பா 1712 நமக்கு அச்சகம் நிறுவிய சீகன் பால்கு அவர்களையும் 1812 மீண்டும் சென்னையில் அச்சகம் நிறுவிய நம்ம எல்லிஸ் அவர்களையும் நமக்கு நினைவுபடுத்தியிருக்காரு. உண்மையாவே இருவருக்கும் உள்ள ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருந்தார். இருவருமே அந்த அச்சுத்துறையில அந்த தமிழ் பணியில கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள், கரெக்டா ஒரு 12ல நிறுவி 19ல அந்தந்த நூற்றாண்டுல 19ல மரணம் அடைஞ்சிருக்காங்க, இயற்கை எழுதியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இதுல எல்லிஸ் அவர்களுடைய தமிழ் பற்றுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு மிகுந்த பற்றுள்ளவரா எல்லிஸ் இருந்திருக்காரு. எல்லிஸ் அப்படிங்கிற தன்னுடைய பேரை எல்லிசன் அப்படின்னு மாத்தி கையெழுத்து போட தொடங்கியிருக்காரு ஆட்சியரா இருந்தப்ப. அதே போல அவர் ஒரு அழகா சென்னை கல்வி மன்றமா கோட்டை பல்கலைக்கழகம் அந்த மாதிரி ஒரு பெயர்ல கல்வி நிறுவனம் உருவாக்கி அது அவங்க தமிழ் கற்பதற்காக அப்படி உருவாக்கி இருக்காரு. அதோட இல்லாம அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த காலகட்டத்துல ஏற்பட்ட வறட்சிய போக்குவதற்காக அங்கங்க கிணறு வெட்டியிருக்காங்க. அந்த கிணறு வெட்டினதோட நிக்காம அந்த கிணறு வெட்டின அந்த சுவர்கள்ல எல்லாம் திருக்குறளை கல்வெட்டா பதிச்சிருக்காரு. அப்படி தண்ணி எடுக்க வர்றவங்க எல்லாம் அந்த திருக்குறளை படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் ஆளுமைகளை இப்ப நம்ம ஸ்டாலின் குணசேகரன் யாரு அப்படின்னு ஜெமினிட்ட கேட்டிருந்தேன் நேத்து ஈவினிங், என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு மாலை கேட்டேன். அவர் எடுத்த உடனே அவர் ஒரு தமிழ் ஆக்டிவிஸ்ட், ஒரு லிட்ரரி அட்வகசி பண்ணக்கூடியவர், இந்த மாதிரியான அடையாளங்களை அவருக்கு குறிப்பிட்டு சொன்னுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அழகா ஒரு சின்னதா ஒரு 2-3 வார்த்தையில இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும் அது சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பேராசிரியர் பிரதீப் ஐயா அவர்களும் ஆசிரியர் நனக்கோட்டை ஐயா அவர்களும் இருக்கீங்க, பேசுறீங்களா? அடுத்தபடியாக தன்னுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக பேராசிரியர் பிரதீப் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பகிர்வு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாவே ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை நம்ம இன்னைக்கு வாசிச்சிருக்கிறோம். அப்படி இந்த புத்தகத்துல பல ஆளுமைகளை பற்றியும் பல ஆளுமைகள் எப்படி தங்களுடைய எழுத்து பயணத்தை எப்படி தொடங்கியிருக்கின்றார்கள் அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த எழுத்து எப்படியெல்லாம் மனிதர்களை அவர்களை செதுக்கி இருக்கின்றது, பிறரை எப்படி செதுக்கியிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் பேசிட்டே வராங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராஜம் கிருஷ்ணம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணத்தை பத்தி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு 15 வயசுலயே திருமணம் ஆயிடுது. அப்படி திருமணம் ஆன பிறகு என்னன்னா அந்த அளவுக்கு அவங்க படிக்கல. ஏன்னா 15 வயசுலயே திருமணம் ஆயிடுச்சுன்னா பெரிய அளவுல படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க கணவர் ஒரு ஒரு வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவங்க கணவர் என்ன பண்ணுவாரா, வார நாட்கள்ல படிப்பதற்காக நிறைய புத்தகங்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கம் அவர்கிட்ட இருந்திருக்குது. அப்ப அவங்க கணவர் வேலைக்கு போன பிறகு இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த புத்தகங்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து கூட்டி படிக்க தொடங்கினாங்களாம். எழுத்து கூட்டி படிக்க தொடங்கினாங்க. அவங்களுடைய 16வது வயதுலயே நல்லா படிக்க தொடங்கி அதுக்கு அடுத்த ஆண்டே கதைகளை எழுத தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி கதைகளை எழுத தொடங்கின பிறகுதான் அந்த கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி தூத்துக்குடிக்கே நேரா அங்க உப்பள தொழிலாளர்களை சந்தித்து அவர்களோடு இருந்து அந்த நாவலை எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அந்த எழுத்து அப்படின்றது ஒரு மனிதர்களை எப்படியெல்லாம் மாற்றுகின்றது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த புத்தகத்துல தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்த வாசை குழந்தைசாமி ஐயா பத்தி சொல்லும்போது அவர்
அவங்க அப்பா வந்து 5ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவருக்கு வந்து படிக்கணும்னு ஆசை. அப்படி இருக்கும்போது அவங்க ஆசிரியர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இப்ப நம்ம டெட் எக்ஸாம்லாம் எழுதுறோம் இல்லைங்களா, ஆசிரியர்கள் கூட இப்ப டெட் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து பல தேர்வுகளை எழுதணுமா, வேலைக்கு போயிட்டா கூட பல தேர்வுகளை எழுதணும்னு ஏதோ சட்டம் இருந்திருக்கு போல அந்த காலகட்டத்துல. அப்படி அதுக்காக என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரை கூப்பிட்டு அந்த தேர்வுக்குரிய புத்தகத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சத்தமா படி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்துலயே அப்பயே பாருங்க, அப்படின்னா அந்த ரீடிங் மெத்தட் வந்து அப்பயே இருந்திருக்கு, நமக்கு முன்னாடி இருந்திருக்குது. அதனால சத்தமா படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் சத்தமா படிச்சுட்டு இருப்பாராம். ஆனா அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாராம், கொரட்டை விட்டு தூங்குவாராம் இல்லைங்களா. நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம், நம்ம நல்லா கவனிப்போம். ஆசிரியர் வந்து கொரட்டை விட்டு தூங்குவாராம். அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்ப அவரு நினைப்பாராம், அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல வந்து பொதுவாக நம்ம ஒருத்தர் படிக்கும்போது நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு விதமான மனக்கசப்பை ஏற்படுத்தும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு பாருங்க, நான் அவருக்காக படிக்கவில்லை, நான் எனக்காக படிக்கின்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டதா அந்த சொல்லுவாங்க. அப்படி தன்னுடைய அந்த வாசிப்பு பயணத்தை தொடங்கிய வாசை குழந்தைசாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு உலகம் போற்றுகின்ற அளவுல ஒரு விஞ்ஞானியாக வளர்ந்தார் அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த கட்டுரையில சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீன நாட்டை சேர்ந்த வரலாற்றறிஞர் கன்ஃபியூசியஸ் அவரை பத்தி சொல்றாரு, கட்டுரை சொல்றாரு. அந்த கன்ஃபியூசியஸ் அப்படின்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கும்போது அந்த பேர் அவருக்கு கிடையாதான். அவர் இறந்த பிறகு கூட அந்த பேர் கிடையாது. அவருக்கு வந்து நிறைய சீடர்கள் இருந்தாங்களாம். நிறைய சீடர்கள் இருந்தாலும் கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் 70 சீடர்கள் தான் இருந்தாங்களாம். அந்த 70 சீடர்கள் தான் இவருடைய வரலாற்றை வந்து இவருடைய அந்த தத்துவம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல புத்தகமாக்கியதா ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் ஒரு முறை ஒரு பயணத்தை மேற்கொண்ட போது, ஒரு காட்டு வழியில ஒரு கடுமையான காட்டு வழியில பயணத்தை மேற்கொண்ட போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தண்ணி தாகம் அடிச்சிருக்கு. அந்த தண்ணி தாகம் அடிச்சது தண்ணி எங்க கிடைக்குன்னு பார்த்துட்டே போயிருக்காங்க. ஒரு பாறை வந்துட்டு இருக்கு. அந்த பாறையில கொஞ்சோடு தண்ணி இருந்திருக்கு. ஒரு பாத்திரத்துல மோந்து என்ன பண்றாரு, அந்த கன்ஃபியூசியஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய இயற்பேர் வந்து ஹியூம் சிம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கன்ஃபியூசியஸ் அப்படின்ற பேர் அவருக்கு வரதுக்கு முன்னாடி அவருடைய இயற்பேர் வந்து ஹியூம் சிம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாத்திரத்துல வந்து மோந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சீடர்களை நோக்கி பாக்குறாரு. அவங்க சீடர்கள் என்ன சொல்றாங்க, குருவே நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சீடர்களுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது, கண்டிப்பா எல்லாராலையும் குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குறைவா தான் இருக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த தண்ணியை வந்து அந்த நிலத்துல ஊத்திடுறாரு. ஏன் குருவே இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அந்த சீடர்கள் கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் அந்த தண்ணியை குடிச்சா எனக்கு என்னுடைய தாகம் ஓரளவுக்கு அடங்கிரும். ஆனா நான் அந்த தண்ணியை உங்க முகத்துல இருக்க தாகம், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தாகம் அடங்காது. அதனால உங்களை பார்க்க வைத்து நான் குடித்தால் அது சரியாக இருக்காது அப்படின்னு அந்த அந்த கட்டுரையில சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சக்கரவர்த்தி இருந்திருக்கிறாரு. அந்த சக்கரவர்த்தி என்னன்னா, வரலாறு என்கிட்ட இருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு ஒரு எண்ண உடையவராக இருந்திருக்கிறார். பாத்துக்கோங்க அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க. வரலாறு என்கிட்ட இருந்தா தொடங்கணும் அப்படின்னு அவருக்கு என்ன இருந்திருக்குது. அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு பல மரங்களை வெட்டி என்ன பண்ணியிருக்கிறாரு, சீன நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் எடுத்து வந்து கொளுத்திருக்கிறாரு. அது ஏறக்குறைய எத்தனையோ மாதங்கள் எரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொளுத்தும் போது இந்த கன்ஃபியூசியஸ் எழுதிய 19 நூல்களை மட்டும் ஒருவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாத்தி அந்த 19 நூல்கள் மட்டும் அந்த தீக்கு கரையாகாமல் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த புத்தகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், புத்தகங்கள் படிக்கப்பட வேண்டும். அதாவது சொல்றாங்க, ஒரு கிறிஸ்துவத்துல ஒரு கருத்து உண்டு, நீ உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நீ படிக்கின்ற புத்தகம் எது என்று சொல், நீ யார் என்று சொல்கின்றேன் அப்படின்னு இந்த ஒரு வாசகத்தை இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அந்த புத்தகத்துல. அது மாதிரி புத்தகங்கள் நம்மை செதுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல புத்தகத்தை வாசிக்கக்கூடிய குழந்தைகள் தான் நல்ல பண்பாளர்களாக வளர்கின்றார்கள், பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், நாட்டுப்பற்று உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தை எல்லாம் இங்கே வலியுறுத்துகிறார். தொடர்ந்து வாசிப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார் என்பதை கூறி வாய்ப்பளித்த பகிர்வு நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இத்தனை பேர் பேசியதுக்கு பிறகு அதுல விடுபட்ட செய்திகள் எல்லாம் அழகா தொகுத்து சிறப்பாக வழங்கிய பேராசிரியர் பிரதீப் ஐயா அவர்களுக்கு நன்றி. அழகா சொல்லியிருந்தாரு. அதுல அந்த கன்ஃபியூசஸ் தொடங்கி சீனாவில அவருடைய அந்த சக்கரவர்த்தி அந்த வரலாற்றை அழிச்சு என்னிடத்துல இருந்து தான் வரலாறு தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய நூல்கள் எல்லா வரலாற்றையும் எரிச்சது அதெல்லாம் அழகா சொல்லியிருந்தாரு. இந்த எழுத்துக்களை வந்து நம்ம அந்த காலத்துல இருந்து ஓலைச்சுவடியில இருந்து எழுத்துக்கள் எல்லாம் வந்து படிப்படியா நமக்கு இப்ப இந்த நிலைக்கு அச்சிட்டு நம்ம படிக்கிற, அதாவது எந்திரத்துல படிக்கிற அளவுக்கு, கணினியில படிக்கிற அளவுக்கு நமக்கு வளர்ந்துருக்கு. இப்படியாக நமக்கு இந்த எழுத்துக்கள் இப்படி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ஓலைச்சுவடிகள்ல எழுதின எழுத்துக்கள் எல்லாம் வந்து எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கும், அதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிக்கும் போது இதுல அழகா அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஓலைச்சுவடி எழுத்து, ஒரு ஓலைச்சுவடியில எழுதுறாங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் வந்து கெடாம, அதாவது சீர்கெடாம இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு 300 ஆண்டுகள் தான் அதுல இருக்குமா. அடுத்தது அதை படி எடுக்கணும், மீண்டும் அதை படி எடுக்கிற பட்சத்துல அது ஒரு 300 ஆண்டுகளுக்கு இருக்குன்னு வைப்போம். அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு நம்முடைய கால வரையறை திருக்குறளுக்கு வந்து அப்படி நீண்டுட்டே போகுது திருக்குறள் சங்க இலக்கியங்களுக்கு. அப்போ இந்த இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு எத்தனை படிகள் எடுக்கப்பட்டிருக்கோம், அந்த படி எடுத்தவர்களை நம்ம நினைச்சு பார்க்கணும், போற்றணும். எழுத்தாளர்களை நம்ம எந்த அளவுக்கு போற்றுகிறோமோ அந்த அளவுக்கு படி எடுத்தவர்களையும் நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. உரையாசிரியர்கள்ல இருந்து, படியெடுத்தவர்கள்ல இருந்து, அந்த அச்சகம் நிறுவியவர்கள்ல இருந்து, அச்சுப்பணியில் ஈடுபட்டவங்கள இருந்து எல்லோரையுமே நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தபடியா இதுல இந்த சீனாவை பத்தி சொல்லும் போது இவர் நம்முடைய இந்த அறிவியல் ரீதியான நம்முடைய அந்த அறிவியல் ஆராய்ச்சி கூடம் நிறுவப்பட்டது, அந்த ஆராய்ச்சி நிறுவப்பட்டது வந்து நம்ம கிட்ட 1950 நிறுவப்பட்டிருக்கு. சீனாவில் 1978, 28 ஆண்டுகள் கழிச்சுதான் சீனாவில் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஆனா சீனா இன்னைக்கு அறிவியல்ல எங்கேயோ போயிடுச்சு கிட்டத்தட்ட. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த தாய்மொழி கல்விதான் அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர்களுடைய கல்வி வந்து அதுல உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நம்முடைய இந்த திருக்குறளை பத்தி சொல்லும் போது, திருக்குறள் வந்து பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே 3ஆவதா அதிகப்படியா மொழிபெயர்த்த நூல் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்றாரு. அதுல பைபிள், குரான் முதல் 2 இடத்துல. அந்த 2மே மதம் சார்ந்த நூல், பொதுவான நூல், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருக்குறள் தான். அப்படி இருக்கும்போது மத சார்பற்ற ஒரு நூல், அதிக எண்ணிக்கையில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல், முதல் நூல் அது வந்து திருக்குறள் தான் அப்படின்னு ஆணித்தரமா அதுல வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இத்தகைய பல செய்திகளை நமக்கு இந்த நூல் வழங்கி இருக்கு. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்க விரும்புறேன், அது இடையே மன்னிச்சுக்கணும் குறுக்கில் வர்றதுக்கு. இந்த இது புத்தகங்கள் வரலாறு எண்ணில் தான் தொடங்க வேண்டும் என்று அந்த ஒரு எழுத்தாளர் சொல்லும்போது கூட, இந்த புத்தகங்களை அழித்து விட்டால் ஒரு கலாச்சாரத்தை அழித்து விடலாம். அதுதான் நம்ம வந்து இந்த இலங்கையில கூட யாழ் நூலகத்தை அழிச்சு அதனுடைய நோக்கமே சிங்கள ராணுவம் அழித்ததுக்கான முக்கிய நோக்கமே அந்த கலாச்சாரம் வேரோடு அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட தான் அப்படி செய்தார்கள் என்பதை நமக்கு வரலாறே உணர்த்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். அது பிரதீப் சொல்லும் பொழுது அது ஞாபகம் வந்தது. அடுத்ததான் வந்து குறிப்பா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இது வந்து பகிர்குழு வந்து சேர்ப்பதாக இருக்கும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன். எதுவுமே கேட்கல, கொஞ்சம் இருங்க. வரதராஜ் சார் முதல்ல இருந்து சொல்லுங்களேன். திருப்பி சொல்லுங்க. இல்ல வரலாற்று அந்த இது நான் வந்து முக்கியமா அந்த வரலாறு எண்ணிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூட முக்கியமா நான் சொன்ன அந்த ஞாபகம் வந்த விஷயம் வந்து ஒரு இனத்தையோ ஒரு இனத்தினுடைய சுவடுகளை கூட அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனம் சார்ந்த புத்தகங்களை அழித்து விட்டால் போதும், நூலகத்தையும் புத்தகங்களையும் அழித்து விட்டால் போதும் என்பதற்கு சான்றாக சிங்கள ராணுவம் நடத்திய அந்த தாக்குதலிலே கொத்து கொத்தாக உயிர்களை கொல்லப்பட்டதை தாண்டி 3 முறை யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். 81 ஒரு முறை, 2 முறை அழிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அதன் மைய நோக்கமே தமிழ் கலாச்சாரமே சிங்கள மண்ணிலிருந்து அடியோடு வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்யப்பட்டதாக நான் கருதால் இங்கே அது வரலாறு அதை மெய்ப்பித்திருக்கிறது. அதாவது ஒரு கலாச்சாரத்தை இனத்தையும் அழித்தொழிப்பதற்கான முயற்சியாக நூலகத்தையும் புத்தகங்களையும் அழித்தாலே போதும், அது காணாமல் போய்விடும் என்பதை உணர்ந்தே சில கூட்டங்கள் இப்படிப்பட்ட கொடூர செயல்களை நிகழ்த்தியிருக்கின்றன. அப்பொழுது அந்த கொலை செய்வதற்கு இணையானது இப்படிப்பட்ட புத்தகங்களை அழித்தொழிப்பது என்பதையும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம். அடுத்ததாக நான் சொன்ன ஒரு வேண்டுகோள் வந்து, அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் யாராவது ஒரு பதிப்பாளர்
பிரசித்தி பெற்ற பதிப்பாளரோ அல்ல பதிப்பாளரை அழைத்து வந்து இப்பொழுது சமகால புத்தகம் வாங்குபவர்கள் படிப்பவர்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கின்றன, அதாவது புத்தகம் பிரசுரிப்பவர்களுடைய சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் பேசுவதற்கு ஏற்பாடு செய்தால் இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது பகுதியின் முடிவில் அவருக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் ஒதுக்கி அவரை பேச வைத்தோம் என்றால் அது இந்த சிறப்பான கொண்டாட்டத்திற்கு ஒரு சிறப்பு சேர்ப்பதாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. மிக சிறப்பு சார். ஒரு கூடுதல் தகவலையும் ஒரு கோரிக்கையும் அழகா வச்சிருக்கீங்க. நிச்சயமாவே தாங்கள் உள்ளிட்ட பகிர்வு குழு இதை பரிசீலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படியாக நம்முடைய இந்த ஒரு புத்தகத்தை நம்ம எந்த ஆளுமையாவது விட்டுருவோமா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா ஆளுமைகளையும் எல்லா செய்திகளையும் நம்ம வந்து கலந்துரையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய எல்லோருமே இந்த புத்தகத்துல ஈடுபாட்டோட படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு இந்த ஒரு திருக்குறள், இதுல வந்து எண்ணும் எழுத்தும்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுல எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பார்வையற்றோருக்காகவே எழுதப்பட்ட திருக்குறள். திருவள்ளுவர் வந்து எண்ணும் எழுத்தும் வந்து அதாவது படிச்சவங்க தான் படிச்சாதான் இந்த வாழ முடியும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக இதுல எழுதியிருந்தாரு. நம்ம போல பார்வையற்றவர்கள் படிச்சா மட்டும்தான் ஒரு சுயமரியாதையோட வாழ முடியும், நமக்கு வந்து கண்ணாகவே செயல்படக்கூடியது கல்விதான் அப்படிங்கறத வந்து உணர்த்துவதற்காகவும், அதே நேரத்துல இதுல எண் அப்படிங்கறது வந்து குறிப்பிடும் போது நமக்கு நேரடியா அது வந்து உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய பிரெயில் எழுத்துக்கள் எல்லாம் நம்ம எண்களாக தான் நினைவுக்கு, நம்முடைய எழுத்துடைய வடிவமே எண்களாக தான், 6 புள்ளிக்குள்ளதான். A1 A3 4 5 E2 4 இப்படி சொல்லிதான் நம்ம நினைவுல வச்சிருக்கோம். அப்படியாக அந்த எண் வடிவிலான எழுத்துக்களையும், அதே போல இப்போ இந்த தொழில்நுட்ப உலகத்துல பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. யாராவது பேசுனீங்களா? இந்த தொழில்நுட்ப யுகத்துல பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரும மொழி. அந்த எண்களால ஆன, அதாவது 0 1 இதை வச்சுதான் வந்து நம்முடைய கணினி மொழி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கணினி நமக்கு ஒரு கணினி கண் இனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக இந்த கணினியும் இந்த எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படிங்கிற இந்த வரி முழுக்க முழுக்க நம்முடைய பார்வையற்றவர்களை நமக்கு இது பொருந்தக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரிய புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கொடுத்த பகிர்வுக்கு நன்றி சொல்லி, இந்த பேசிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.